ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாமா? ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட வண்டி போட்டு ஹெல்ப் கேட்டுடுறான். எனக்காக இதை மட்டும் பண்ணி கொடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த பக்கமாக ஒரு லேடி வராங்களா. ஸோ இவங்க 2 பேர் இருக்கக்கூடிய பொசிஷனை பார்த்துட்டு நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பக்கீர்னு ஆகிடுது. இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆக்சுவலாக என்னோட ஷூ லேஸ் வந்து கலண்டுருச்சு. அதை போடுறதுக்காகத்தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சமாளிச்சுட்டு ஹீரோயினை பார்த்துட்டு, யாரு நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், அதனால் நான் சொன்னதை நீ இப்போ எனக்கு செஞ்சு கொடுக்கணும், இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணு, இந்த ஃப்ளாஸ் எல்லாம் நான் பிளான் காட்டின மாதிரி எனக்கு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடு. அந்த பக்கம் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு இல்லையா, அது முடியறதுக்கான டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு மாயாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியாக விட்டுட்டு அவன் மாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இன்னும் தனியாக அந்த வெயிலில் கஷ்டப்பட்டு அவன் சொன்ன மாதிரியே எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சிட்றான். ஸோ அவள் டயர்ட் ஆகிட்டு அந்த இடத்துல அப்படியே விழுந்து கிடக்குறாளா. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோ வரான். ஹே, நான் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே நீயே எல்லாத்தையும் முடிச்சிட்டியா, நான் மனசில் நினச்ச மாதிரியே இருக்குது, செம்ம பிளேஸு போ, நீ பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க போல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைன்றது எனக்கு இப்போ நல்லா தெளிவாக புரியுதுன்னொடனே ஹீரோயினும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம் நான் இப்போ பண்ணிட்டேன், இதுக்கும் மேலே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே எதுவும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ ஹீரோ சடனாக அவளை பிடிச்சி இழுத்துட்டு க்ளோஸாக வரானா. இவளுக்கு உடனே பதறுது, என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் ஆடாமல் அசையாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையில் ஒரு ஃப்ளார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப எம்பாரஸ்டாக போயிடுது. சரி, நான் இங்கேருந்து கிளம்புறேன், ஹெல்ப் முடிஞ்சு போச்சு இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே எல்லாமே பர்ஃபெக்டாக போயிடும், இந்த எஃபர்ட் எல்லாம் வீணாகிறதுக்கு நான் விட மாட்டேன், நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு தான் இருக்கேன் இல்லையா மாயா கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நீ வேறு எனக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, ஸோ கண்டிப்பாக மாயாவை கூட்டிகிட்டு வந்துட்டு என்னோட லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ண போகிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் நீ மாயாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அது நிஜமாவே காதல் சம்மந்தப்பட்ட லவ்வா, அதுவும் உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா உன்னோட லவ் அந்த மாதிரி எனக்கு தோணலை அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் லவ்வில் என்ன இருக்குது, லவ்னா லவ் தான், எனக்கு மாயா வந்து எப்போவுமே என் பக்கத்தில் இருக்கணும், அவளை நான் பிரியக்கூடாது, அவளை மிஸ் பண்ணக்கூடாதுலாம் மனசில் இருக்குது, அது லவ் இல்லாமல் வேறு என்ன, என் லைஃப்பில் நான் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் பழகின ஒரு பொண்ணு மாயா தான், ஸோ மாயாவை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதில் என்ன இருக்குது, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என் வந்து அப்படியே அமைதியாக இருந்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் கண்டினியூ பண்ணுறான். எனக்கு தெரியும் டொன் மாயாவை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு, ஆனால் அதை விட அதிகமாக மாயாவை நான் தான் லவ் பண்ணுறேன், மாயாவும் என் கூட தான் ரொம்ப க்ளோஸராக இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயினும் இதை தான் நான் அப்போலேருந்து சொல்லிட்டுருக்கேன், நீ டொன்னை வின் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், உன்னுடைய லவ் வந்து நிஜமாவே காதல் சம்மந்தப்பட்ட லவ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோவும் யோசிச்சு பார்க்குறான். ஸோ இவன் என்ன தான் சொல்ல வரா, இவன் என்ன தான் யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு அவன் மாயா வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். மாயா அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிட்டு இருக்க, பாத்தியா உனக்காக தான் இவ்வளோ ஏற்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் இதே மாதிரி தான் ஒரு ஊஞ்சல் வந்து உனக்காக செட் பண்ணி கொடுத்தேன், அதில் உன்னை உட்கார வச்சு நான் ஆடிட்டுருப்பேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு ஆடிட்டுருக்கான். ஸோ அப்போ ஹீரோயின் எல்லாத்தையுமே தூரமாக இருந்து பார்த்துட்ருக்கா. இவங்க பேசுகிறது வந்து அவளுக்கு கேட்காது, அவள் வந்து ஜஸ்ட் பார்க்க மட்டும் தான் செஞ்சிட்ருக்கா. இப்போ வந்து இங்கே மாயாவுமே அப்படியா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே, சின்ன வயசில் இப்போல்லாம் நம்ம பண்ணோமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறான். என்ன இப்படி கேட்டுட்ட, உன்னை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்மளோட எந்த வயசுலேயே இருந்து எந்த ஒரு இன்சிடெண்ட்டை கேட்டாலும் நான் உடனே கரெக்டாக சொல்லிடுவேன், அந்த அளவுக்கு வந்து எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நான் எதையுமே மறக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஸோ இவன் பேசுகிற பேச்செல்லாம் மாயாவுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் ஜர்க் ஆகுது. அவளுக்கு வந்து ஓரளவுக்கு புரிய வருது இவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஹீரோவுமே என் லைஃப்பில் நீ ரொம்ப முக்கியமானவ, உனக்கு தெரியும் இல்லையா, என்னோடய லைஃப்பில் ரெண்டு உமன் தான் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்களாக இருந்திருக்காங்க, ஒன்று என்னோட அம்மா, இன்னொன்று நீ தான் அப்படின்னு சொல்ல, அப்போ மாயாவுமே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, சரி அப்போ மூணாவதாக ஒரு பொண்ணை நம்ம தேடி கண்டுபிடிப்போம், அவள் உனக்கு லைஃப் பார்ட்னர் ஆக்குறோம், ஒன்றை சமாளிக்கிறதுக்கு அவள் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு வேறு யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட லைஃப் முழுக்க எனக்கு நீ மட்டும்தான் கூட வேணும், ஸோ எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். மாயா அப்படியே வாயடிச்சு போயிட்டு உட்காந்துட்ருக்காளா. ஹீரோ அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறான், நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னோட லவ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாயா வந்து அப்படியே மென்று முழுங்கிட்டுருக்கா. அப்போ ஹீரோவுமே என்னாச்சு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாயா வந்து ரொம்ப நேரம் தயங்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா அது நான் 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 வந்து சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு ஹீரோவும் சாரியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சாரி, நான் வந்து நீ எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு ஹீரோக்கு பயங்கரமாக ஹார்ட் பிரேக் ஆகிடுது. அவளை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஒரு வார்த்தை கூட 2 பேரும் பேசலை. அப்போ ஹீரோவுமே வந்து அவனோட தாட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிகிட்டு இருந்துட்டுருக்கான். அந்த சமயத்தில் ஹீரோயின் இவங்க 2 பேரும் இப்படி ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறாளா. மாயாவும் அவனோட கன்ஃபெஷனை அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். அந்த சமயத்தில் கரெக்டாக டுன் அங்கே வந்துடுறான் மாயாவை தேடி. ஸோ இப்போ அவனுமே இவங்க 2 பேரும் ஒன்றா
ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே ஹீரோயினை மாதிரியே தான் இங்கே ஹீரோ வந்து ஆல்ரெடி லவ் கன்ஃபஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பான்ல. ஸோ இப்போ கன்ஃபஸ் பண்ணி இவங்க 2 பேருக்கும் செட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிறான். பக்கம் ஹக்லேருந்து ரிலீஸ் ஆன உடனே மாயா அழுதுகிட்டே பல முறை ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்ருக்கான். சாரிடா சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டுருக்கான். ஹீரோ ஒரு பதில் கூட பேசாமல் ஒரு ஷாக்கில் இருக்க மாதிரியே இருந்துட்டுருக்கான். மாயாவும் என்னை மன்னிச்சிரு, எனக்கு நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இதனால் ஒன்றும் ஆகாதில்ல, அஃபெக்ட் ஆகாதில்ல, நாம் ஃப்ரெண்டாக தானே இருப்போம், நீ என் கூட இருப்பல்ல எப்போவுமே எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்கவும் ஹீரோவும் இதில் என்ன உனக்கு சந்தேகம், ஆனால் எனக்கு எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார. அப்போ மாயா வந்து டைட்டாக அவன் ஹக் பண்ணிக்கிறான். அவன் ரொம்ப பிரேக் ஆகிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மாயாவுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கே கன்சோல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறம் மாயா போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வராளா. ஹீரோ பார்த்தா அப்பயும் அதே இடத்துல தான் இருந்துகிட்ருக்கான். அவங்களுக்குள்ள எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் நினச்சிக்கிட்டு வாழ்த்துக்கள், உனக்கு வந்து இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டால, ஸோ நீ இனிமேல் லோன்லியாலாம் ஃபீல் பண்ண மாட்டேன், உனக்கு சப்போர்ட்டுக்கு எப்போவுமே அவள் இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோ ரொம்பவே அமைதியாக இருந்துகிட்ருக்கான். என்ன சந்தோஷத்தில் வாயடிச்சு போயிருக்க போல அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு கேட்க, ஆமாம் எனக்கு சந்தோஷம்தான், ரொம்ப நாளாக சொல்லணும்னு தவிச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி சொல்லிட்டேன் இல்லையா, அந்த சந்தோஷம் என் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதோட ஹீரோயின் வந்துட்டு என்னோட எஃபர்ட் எல்லாம் வீணாக போகாமல் இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்ல, ஹீரோயினும் உன்னோட எஃபர்ட்டா, நீ என்னடா பண்ண, இது எல்லாத்தையும் நான் தானே இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி நீ தான் கஷ்டப்பட்டு பண்ண, நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக பெருசாக தேங்க்ஸ் சொல்கிறேன், இப்போ அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணிவிடு, இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இன்னும் இப்போ தான் பிரேக் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்றா. இப்போ கூட நான் அவன் கண்ணுக்கு தெரியவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறா. சரி நான் எதுக்காக அழுகணும், அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டா, அவன் சந்தோஷமாக இருக்கான், இப்போ நான் அழுகிறதுல என்ன வந்து அர்த்தம் இருந்துகிட்ருக்கு, நான் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டே அழுதுட்ருக்கா. இன்னொரு பக்கத்தில் ஹீரோ தனியாக வந்துடுறான்ல, இப்போ அவனுக்கு மட்டும் தானே தெரியும் மாயா ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ அவன் சோகமாக இருந்துகிட்ருக்கான். இன்னொரு பக்கத்தில் டுன் வந்து மாயா இருக்கக்கூடிய ரூமை வெறிச்சு பார்த்துக்கிட்டே இப்போ வந்து மாயா தன்னை விட்டு விலகி போயிட்டா அப்படின்னு சொல்லி அவன் ஹர்ட் ஆகிட்டு உட்காந்துட்ருக்கான். மாயாவும் ஒளிஞ்சிருந்து டுன்னை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு எல்லாமே இந்த இடத்துல தப்பு தப்பாக போயிட்டுருக்கு, நான் விரும்புகிறவன் என்ன விரும்ப மாட்டேங்கிறான், ஹீரோயினை தான் விரும்புகிறான்னு இவன் நினச்சிட்ருக்கா. ஸோ ஒருத்தரும் மாற்றி மாற்றி இன்னொருத்தர் மேலே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஹர்ட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் அங்கே ஜாகிங் போயிட்டு வரையில் டுன் எதர்ச்சியாக மாயாவை சந்திக்கிறான். அந்த சமயத்தில் அவளை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, தனியாக இங்கே எதுக்காக இருக்க, ஹீரோனுக்கு துணைக்கு இல்லையான்னு உடனே அவன் எதுக்கு எனக்கு துணைக்கு வரணும், ஆக்சுவலாக நான் உன்கிட்ட அவனை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி மாயா ஆரம்பிக்க, உடனே டுன்னும் அவளை ஸ்டாப் பண்ணிட்டு, ஆக்சுவலாக நான் உனக்கு பெருசாக விஷஸ் கொடுக்கணும்னு நினச்சேன், நீயும் ஹீரோவும் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க போல், நீங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டிங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இதை விஷயத்த உன் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டியா, ஏன்னா உனக்கு ஒர்க்கில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, நீ ஹீரோவை டேட் பண்ணிகிட்ருக்கனால, ஸோ அவங்கக்கிட்ட சொல்லிட்டா அவங்க என்ன பண்ணணுன்றதெல்லாம் உனக்கு சொல்லுவாங்க இல்லையான்னு உடனே நீ என்ன வளரிட்டுருக்க, எனக்கு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, ஆமாம் நேற்று ஹீரோக்கிட்ட கன்ஃபஸ் பண்ணதெல்லாம் நான் பார்த்தேன், நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டதையும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு கேட்க, நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணணும் நீ விரும்புறியா அப்படின்னு மாயா வந்து கோவமாக கேட்க, அப்போ டுன்னும் ஆமாம் நீங்கள் 2 பேரும் ரொம்ப கம்பேட்டிபிளாக இருக்கீங்க, சின்ன வயசுலேருந்தே ஒன்றா பழகிருக்கீங்க, ஸோ ஒருத்தர் நல்லா தெரியும், உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது, ஸோ நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்கன்னா எனக்கு அதில் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிடுறான். இதனால மாயா கோச்சுக்கிட்டு நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன், ஒன்றுமே புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்போ அவனுமே துணைக்கு வரலான்னு சொல்லிட்டு கூட வந்துட்டுருக்கானா, நீ ஒன்றும் எனக்கு துணைக்கு வர தேவையில்ல, அதான் ஹீரோ எனக்கு இருக்கான்னு நீ தான் சொன்ன, ஸோ ஹீரோ என்னை பார்த்துப்பான், என் சேஃப்டி அவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுறான். அவள் போயிட்ட கொஞ்ச நேரத்துலேயே அவளுடைய அலறல் சவுண்டு கேட்குது. அதை கேட்டுட்டு டுன்னு அந்த பக்கமாக ஓடி வரான். வந்து பார்த்தா அவளுடைய அந்த டவல் மட்டும்தான் அங்கே இருக்குது, ஆளை காணும். ஸோ இவன் மாயான்னு சொல்லி கத்துன்னு கத்திட்டு தேடிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த ரேசர் தான், அவனும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் மாயாவை இப்போ அந்த இடத்துலேருந்து இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. எங்கடா கிட்னாப் பண்ணி கூப்பிட்டு போகிறீங்கன்னு அவள் கத்திக்கிட்டே வந்துட்டுருக்கா. இவனுங்க கிட்னாப் பண்ணுற அளவுக்கெல்லாம் வந்து ஒர்த்தே கிடையாதுல்ல. ஸோ இவனோட பிளான் என்னென்னா, நீ பல முறை வந்து ஹீரோ கூட அவுட்டிங் வந்து பைக்லலாம் போயிருக்க, ஸோ இப்போ என்னோட பைக்கில் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கானுங்க. அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறா. அப்போ அந்த ரேசருடைய ஃப்ரெண்டும் வந்து தடுத்துடுறான். இதனால் 2 பேர் இருக்காங்களேன்னு இவன் பயந்து போயிட்டு நின்றுட்டுருக்கும் போது தான் இந்த பக்கமாக தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஹீரோயின், அதாவது தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஹீரோயின் முகத்தில் தண்ணியெல்லாம் ஊற்றி எழுப்பி விட்டுடுறா. அவனும் காலையில் எழுந்த உடனே மாயா கிட்ட பேசணும்னு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே டுன்னு பார்த்தோன்னே ஹீரோவும் மாயா எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவள் வந்து அலற சவுண்டு கேட்டுச்சு, அதுக்கப்புறம் அவளுடைய இந்த மெட்டீரியல் மட்டும் தான் கீழே இருந்துச்சு
அப்படின்னு சொல்கிறான். உடனே 3 பேரும் சேர்ந்து திசைக்கு ஒருத்தராக போயிட்டு தேடிட்டு இருக்காங்க மாயாவை. எந்த பக்கமும் கிடைக்கல. இன்னும் ஒரு இடம் மட்டும்தான் பாக்கி, அந்த இடத்துல போய் நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் கரெக்டாக மாயாவோட சவுண்டும் கேட்க இவங்க அந்த பக்கமாக ஓட்டோ எடுக்கிறாங்க. இங்கே மாயாவை பார்த்தோன்னா அந்த ரேசர் வந்துட்டு என் கூட நீ பைக்கில் ஒரே ஒரு ரைடு வா, அதுக்கு தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவள் வரதுக்கு மறுத்த உடனே அவனும் நீ அப்போ வரல அப்படின்னா ஹீரோவை முதல்ல கொன்னுடுவேன், அதுக்கப்புறமா அவன் கூட இருக்க எல்லாரையும் ஒருத்தராக கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இதை கேட்டுட்டு மாயாவும் பயந்துக்கிட்டு அவன் கூட பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறான். அந்த ரேசரோட ஃப்ரெண்டும் மற்றவங்களுக்கெல்லாம் மாயா இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு ஓடுறா அப்படின்ன உடனே அவன் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறானா. மாயா வந்து அப்போ கரெக்டாக வண்டியிலேருந்து திடீர்னு குதிச்சிடுறா. அவள் குதிச்ச ஃபோர்ஸில் அந்த ரேசருமே பைக்கை போட்டு கீழே விழுந்துடுறான். இன்னொரு பக்கத்தில் இவங்க எல்லாரும் ஓடி வந்துடுறாங்களா. ஸோ மாயாக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு டுன்னு பதட்டப்பட்டு ஓடி வரான். ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அங்கே இருக்க ஹீரோ கூட பார்க்காம மாயா டக்குன்னு டுன்னு ஹக் பண்ணிக்கிட்டு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு போயிடாத அப்படிங்கிறா. இதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் பிரேக் ஆகுது. ஹீரோயின் இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கா. என்னடா நடக்குது இங்கே, ஒன்றை விட்டு உங்கள் அண்ணனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவுமே அங்கே போயிட்டு ரேசர் விழுந்து கிடக்குறான்ல, அவன் மாஸ்க்கை வந்து கட்டாயப்படுத்தி அவன் கிட்ட இருந்து கலட்டையில் அவன் யார் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே டுன்னு கோவப்பட்டு அவனை அடிக்கிறதுக்காக கை வாங்கிட்டு வந்துடுறான். நீ தான் எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்கியா, அவளை இத்தனை நாள் ஸ்டாக் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்கிறது நீ தானே, அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை பஞ்ச் பண்ண வரையில மாயா வந்து தடுத்து நிறுத்திடுறான். எதுவும் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க, அவன் உன்னை கிட்னாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான், போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அவனன்னு ஹீரோவும் டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மாயாவும் இல்லை அவன் தப்பாலாம் எதுவும் பண்ணலை, என் கூட பைக்கில் ஒரு ரைடு போகணுன்றதுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணியிருக்கான் போல அப்படின்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு தானே, உன்னை பயன்படுத்தினான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கத்தில் காட்டினா ஹீரோ வந்து எப்படியும் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவான்ற நம்பிக்கையில் ஹீரோவுடைய அப்பா அவங்க அம்மாவுடைய நம்பருக்கு கால் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இவர் தான் பேசுகிறேன்னு சொன்ன உடனே ஹீரோவுடைய அம்மா அந்த பக்கம் காலை கட் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ இப்போ நானியும் வந்துட்டு என்னாச்சு, ஏன் காலை பாதியில் வச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்கும்போது என் பேரை கேட்டுட்டு நான் தான் பேசுகிறேன்னு தெரிஞ்ச உடனே அவள் கட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மாயாவும் டொன்னையும் ஹீரோவையும் தான் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், இது மீடியா வரைக்கெல்லாம் போக வேண்டாம், ஸோ இதை இப்படியே விட்டுடுவோம், அவன் வந்து பெருசாக எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் டொன்னுக்கும் அதில் இஷ்டம் இல்லை. அதனால அவனை திட்டிகிட்டு இருக்காங்க. இவன் பண்ணது தப்பு தான், விட்டுருந்தான் அவனை கடத்திட்டே போயிருப்பான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மாயா வந்து நான் எல்லாரோட நல்லதுக்காகவும் தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல ஹீரோ இனிமே மாயா சொல்கிறது தான் கரெக்டு. ஏன்னா இப்படி ஒரு இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆச்சு அப்படின்னா மாயாவோட ஃப்யூச்சர் மட்டும் இல்லை, அவளோட பர்சனல் பேரும் வந்துட்டு கேரக்டர் எல்லாம் கெட்டு போகும். அதனால இதை இப்படியே விட்டுடலாம், அவனுக்கு ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ மாயாவும் ஹீரோயினும் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறத பார்த்துட்டு டொன் உடனே அந்த ரேசரை போயிட்டு மிரட்டான். இனிமே மாயா பக்கம் கூட நீ தலை வச்சு பார்க்கக்கூடாது, அவளை பற்றி யோசிச்சாலோ பக்கத்தில் வரணும்னு நினச்சாலோ நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ரேசரும் கொஞ்சம் பயந்து போயிட்டு சரி நான் இனிமேல் மாயா பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். என் பைக்லேருந்து குதிச்சதுனால கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டா போல். ஸோ இப்போ டொன் அவளுக்கு பிகி பேக் கொடுத்து தூக்கிட்டு வந்துட்டுருக்கானா. இப்போ ஹீரோ தனியாக போயிட்டு நின்றுடுறான். பார்த்த உடனே ஹீரோயின் அவன்கிட்ட போயிட்டு பேசுகிறா. சரி இவன் காதலுக்காக மாயா கூட ரைடு போகணுங்கிறதுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கான், ஓகே தான், ஆனால் நீயே மாயா கிட்ட போயிட்டு ஹெல்ப் பண்ணாமல் டொன்னை ஹெல்ப் பண்ண விட்டுட்ருக்க, அது மட்டும் அவன் எதுக்காக ஒன்றை வந்து ஹக் பண்ணாமல் அவனை ஹக் பண்ணிகிட்டு இருக்கான், என்னடா நடந்துட்டுருக்கு உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ தான் கரெக்டாக டொன்னாங்க மாயாவை தூக்கிட்டு வரானா. அப்போ ஹீரோவும் டொன்னை பார்த்துட்டு இங்கே பாரு மாயாவை பத்திரமா பார்த்துக்கோ, அவளுக்கு ஏதாவது ஆச்சு அவளை சோகமாக்குன அழுக வச்சேன்னு வச்சுக்கோயேன், சத்தியமாக உனக்கு சாவி என் கையால் தான் வரும், மரியாதையாக மாயா ஒழுங்காக பார்த்து சந்தோஷமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். டொன் அமைதியாகவே இருந்துட்டுருக்கானா. அப்போ ஹீரோவுமே எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு, இன்றைக்கி பார்த்ததை வச்சு மட்டும் இல்லை எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, ஸோ அதுக்காகத்தான் இப்போ நான் உன்கிட்ட விட்டு கொடுக்குறேன், ஆனால் அதுக்காக நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேன், மாயாக்கு நீ ஒழுங்காக ப்ரையாரிட்டைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ டொன்னு அவனுக்கு பதில் எதுவுமே சொல்லாமல் மாயாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினும் ரொம்ப பெரிய குழப்பத்தில் இருந்துட்டுருக்காளா. ஹீரோவும் நீ இப்போ ஏன் திருன்னு முடிச்சிட்ருக்க, வா நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு அவளை தனியாக வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த பக்கமாக இங்கே டொன்னும் வந்துட்டு மாயாவை தூக்கிட்டு வரும்போது ஹீரோ எதுக்கு இதெல்லாம் சொன்னான்னு உனக்கு புரிஞ்சுதான்னு டொன்கிட்ட கேட்கும்போது டொன்னுமே எனக்கு தெளிவாக புரிஞ்சுது, ஆக்சுவலாக வந்து அவன் ஹர்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் எப்போவுமே உன்கிட்ட ஒழுங்காக பழகாமல் விலகி விலகி போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எதுக்காக நீ வந்து இவ்வளோ யோசிச்சேன்னு சொல்லிட்டு மாயா கேட்கும்போது உனக்கே தெரியும்ல இங்கே ஹீரோடைய அப்பா தான் என்னை எடுத்து வளர்த்தாரு, எனக்காக எல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவனை ஹர்ட் பண்ண முடியும், அதுவும் இல்லாமல் அவனை என் தம்பி மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன், அவனோட ஹாப்பினஸ் எனக்கு முக்கியம், அதனால தான் நான் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு யோசிச்சேன்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு
மாயா சரி அவன் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் என்ன வேண்டும்னே இப்போ ஹர்ட் பண்ணிட்டியே, அதுக்கு என்ன சொல்லுவேன்ன உடனே அங்கே அவன் தான் சொல்கிறான், இல்லை நான் விரும்புகிறவங்க வந்து நல்லா இருக்கணும், அதனால என்ன வருத்திக்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்த டெசிஷன் தான் அது. எனக்கு வந்து ரொமான்டிக்காலாம் இருக்க தெரியாது, ஹீரோ நேற்று உனக்கு கன்ஃபஸ் பண்ணதெல்லாம் பார்த்தேன், அந்த மாதிரி கெஸ்டர்ஸ்லாம் எனக்கு பண்ண தெரியாதுன்னு சொல்கிறான். அதுக்கு மாயாவும் எனக்கு அதுலலாம் பெருசாக ஈடுபாடு கிடையாது, அதெல்லாம் நான் மூவி ட்ராமாஸில் பண்ணுறதோட சரி, எனக்கு வந்து எப்போவுமே அடுத்தவங்க வந்து ஹர்ட் ஆகக்கூடாது, தான் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய பர்சனுடைய காதல் கிடைச்சா போதுன்னு சொல்ல டோனுக்கு உடனே கொண்டாட்டம் ஆயிடுது. இவங்க 2 பேரும் அப்படியே அவங்களுடைய டேட்டிங் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் ஹீரோவும் மாயா தன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி டொன்னு தான் வின் பண்ணிட்டான், நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஹீரோயினும் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக சொல்லிட்டு இருக்கும் போது அவனும் பரவாயில்ல, நான் வந்து இப்போ என் டார்கெட்டை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன டார்கெட்டை மாற்றிட்டியா, என்னடா பண்ணிகிட்ருக்க, நேற்று தான் கன்ஃபஸ் பண்ணேன் ஒருத்தையை லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டே இருந்தேன், இப்போ அடுத்த நாளே சோகமாக இருப்பேன்னு பார்த்தா டார்கெட்டை மாற்றிட்டேங்கிற அப்படின்னு உடனே இந்த முறை நான் செலக்ட் பண்ணியிருக்க டார்கெட் வந்து கண்டிப்பாக என்னை ரிஜெக்ட் பண்ணவே முடியாது, நான் ஹர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ நான் வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடிய பர்சன் தான் எனக்கு லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன், நான் என்ன நினைக்கிறேங்கிறத நான் சொல்லாமலே புரிஞ்சிக்கக்கூடிய பர்சன், எனக்கு நல்லது மட்டுமே நினைக்கிற பர்சன். அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து படிப்பில் புஷ் பண்ணி இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட வச்ச பர்சன். அதுக்கப்புறம் நான் பாஸ் ஆகணும், நான் வந்து இப்படி மேலே வரணும்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே பர்சன். லைஃப் லாங் என்னால் அடித்து சொல்ல முடியும், இவங்களால் எனக்கு வந்து எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காது, எனக்கும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஹீரோயினை ஹக் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் இவன் சொல்கிறத எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்துட்டு ஒரு வழியாக இவனுக்கும் தம்மேல காதல் வந்துருச்சு போல் அப்படின்னு நினச்சி ரொம்ப வெக்கப்பட்டுலாம் உட்காந்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் அந்த பர்சன் யாருன்னு நான் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவும் வேற யார், எங்கள் அம்மா தான் என்னை இந்த உலகத்திலே அதிகமாக லவ் பண்ணுவாங்க, என்ன ஹர்ட் பண்ண மாட்டாங்க, சொல்லப்போனால் எங்கள் அப்பா விட எங்கள் அம்மா தான் என்னை நிறையா லவ் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். ஈவினிங்கே ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருது, எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ அப்போ பார்த்தா ஹீரோ வந்த உடனே அவங்க அப்பாவும் இவன் பெர்மிஷன் இல்லாமல் வெளியில் போயிட்டான்றதுக்காக திட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள ஹீரோவும் அவரை ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், நான் போயிட்டு ஹார்ட் ப்ரோக்கனாக ரிட்டர்ன் ஆகியிருக்கேன், ஏற்கனவே மன வழியில் இருக்கேன், என்கிட்ட வச்சுக்காதீங்க, எதனாலும் பொறுமையாக திட்டுங்கன்னு சொல்கிறான். இதை கேட்டு நானியும் ஹீரோட அப்பாவும் ஷாக் ஆகிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கரெக்டாக ட்வின் வரானா, இவன் ஓடி போய் ட்வின்னு தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு பாருங்கள், இவனால தான் எனக்கு ஹார்ட் பிரேக் ஆச்சு, எதனால் இவனே சொல்லுவான், என்னை விட்டுடுங்க அப்படின்ட்டு நான் அழுக போகிறேன்ட்டு ரூம்குள்ளே போயிட்டு சந்தோஷமாக பழிச்சு காட்டிக்கிட்டு போயிட்டான். ட்வின்னை பார்த்துட்டு அடுத்தது நானியும் என்னடா பிரச்சனை, நீ ஏதோ அவனுக்கு ஹார்ட் பிரேக்கை உண்டாக்கிட்டேன்னா என்ன நடந்துச்சு, ஏதாவது சண்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ட்வின் வந்து அங்கே மென்னு முழங்கிட்டு இருக்கான். என்னப்பா பிரச்சனை கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானியும் கேட்டுகிட்டே இருக்கும் போது ட்வின்னும் இல்லை, நான் இப்போ அங்கே போனது ஹீரோவை பார்க்குறதுக்காக மட்டும் இல்லை, மாயாவை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காகவும் தான், அது கரெக்டாக முடிஞ்சிருச்சு, அது யார் என்னன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சி வார்னிங் கொடுத்து விட்டுட்டோம், ஆனால் அங்கே இன்னொரு விஷயமும் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல என்ன நடந்துச்சு அப்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானியும் யோசிச்சு கரெக்டாக கெஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோ தான் மாயா பின்னாடி சுற்றிட்டு இருந்தான், பட் மாயாவும் நீயும் வந்து சேர்ந்துட்டிங்களா, அதை தான் அவன் ஹார்ட் பிரேக்குன்னு சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு தொன்னும் ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையாட்ட இந்த பக்கம் நானிக்கு ஷாக் ஆகிடுது. அண்ணனும் தம்பியும் ஒரு பொண்ணுக்காக சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவுடைய அப்பாவும் உனக்கு வயசு இருக்குது, ஸோ இந்த வயசில் நீ யாரை டேட் பண்ணணும், எப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கணும்னு சொல்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, ஆனால் நான் சொல்லக்கூடியது உனக்கு ஒர்க் இருக்குது, ஒர்க்குக்கு தான் நீ ப்ரியாரிட்டைஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் பர்சனல் லைஃப்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஹீரோயின் பயந்து வீட்டுக்கு வராளா, அப்போ அவங்க அப்பாவும் ஃபஸ்ட்டு கோவமாக இருக்க மாதிரி தான் இருக்காரு. ஹீரோயின் போயிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட தம்பியுமே இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து இவ இல்லாத சமயம் ஃபெயிண்ட் ஆகி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க அப்பாவும் என்னடா வந்ததும் வராதுமா அவகிட்ட இருந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு உடனே இது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தம்பியும் ரொம்ப பெருசாக எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கானா. ஹீரோயினுக்கு அங்கே பதற ஆரம்பிக்குது. அவங்க அப்பாவும் இப்போ என்னடா என்ன நீ வந்துட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லி வாழ்த்துறியா இல்லை இன்னும் சாகலைன்னு ஃபீல் பண்ணுறியான்னு உடனே உங்கள் மேலே இருக்க அக்கறையில் தான் நான் இவ்வளோ எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாக்டரை பார்க்கலான்னு கூப்பிட்டப்ப கூட இவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட போட்டு கொடுத்துட்றான். ஹீரோயினும் நான் போயிட்டு உடனே பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு வரேன், நீங்கள் ரெடியாக இருங்க ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அப்பாவும் அதெல்லாம் வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. நான் வந்து என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், கண்டவனுக்கெலாம் ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பார்த்துக்காம போயிட்டேனே, என்னதான் ஆனாலும் எனக்கு எங்கள் அப்பா தான்
தான் முக்கியம் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு கிளம்புறா. ஹீரோ வந்து இப்போ எல்லாருக்கிட்டையும் சொன்ன மாதிரி அவன் படிப்பில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவனுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, அந்த ப்ரொஃபஸர் இருக்கார்ல, இவன் ஃபெயில் ஆகிட்டே இருக்கான், சீட் பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக இவனுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாரு. எக்ஸாம் வந்து இவன் ரீடேக் பண்ணலாம் இந்த சம்மர் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு செக் என்னென்னா, இவன் ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டில் இவன் ஏ கிரேட் எடுத்தால் மட்டும்தான் அவனை வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுவேன். அவன் ஒரு பி கிரேட் எடுத்தால் கூட அவன் இந்த வருஷம் வந்து கிராஜுவேட் ஆக முடியாது, எக்ஸாம் எழுத பெர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ அதுக்கான ரிப்போர்ட்டுக்கு தான் ஹீரோயினை வந்து இவன் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஹெல்ப் கேட்டுட்ருக்கான். அவங்க 2 பேரும் அதனால அந்த பக்கம் க்ளோஸ் ஆகிட்டுருக்காங்க. இங்கே வந்து டொன்னும் மாயாவும் பப்ளிக்லேயே கொஞ்சம் ஒளிஞ்சு வந்து டேட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயம் அங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாமும் பார்க்குறாங்களா. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இவங்க சாதாரணமாக ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி இருந்துக்கிறாங்க. மேனேஜருக்கு தெரியாமல் தான் இப்போ இவங்க 2 பேரும் டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்த மேனேஜர் வந்து ரொம்ப மணி மைண்டடு. ஸோ ஒர்க்கில் அவளுக்கு தேவையான மாதிரி வந்து பாப்புலாரிட்டியும் பணமும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுவாங்களே தவிர இவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, இவங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லி 2 பேரும் மியூச்சுவலாக டிசைட் பண்ணி மேனேஜர்கிட்ட சொல்லாமல் ஏமாற்றிட்டுருக்காங்க. ஸோ இங்கே ஹீரோவும் ரிப்போர்ட் எல்லாம் வந்து மனசார ப்ரிப்பேர் பண்ணி அவர்கிட்ட கொண்டு வந்து சப்மிட் பண்ணுறான். அப்போ அவரும் இன்னும் டைம் முடியல, ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. பரவாயில்ல, நான் என்னுடைய ஃபுல் எஃபர்ட்டும் போட்டு தான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் சொன்ன கண்டிஷன் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு உடனே ஹீரோவுமே ஞாபகம் இருக்குது, நான் ஏ எடுத்தால் தான் எக்ஸாம் எழுத விடுவீங்க, நான் பி கிரேட் வந்தால் கூட அவ்வளோதான், என்னோடய எஃபர்ட் எல்லாம் தூக்கி குப்பையில் போட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் சோகமாக சொல்கிறான். ஸோ அப்போ அவருமே உனக்கு புரிஞ்சிருந்தா சரிதான், இப்போ இதான் ரிப்போர்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு அப்படி தானே உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தேங்க் பண்ணிட்டு கிளம்பிடுறான். இங்கே ஹீரோ வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க வீட்டில் ஷேர் பண்ணும்போது ஹீரோயினோட தம்பியும் அவன்லாம் ஏ கிரேட் வாங்கவே மாட்டான், அவன் ஒரு பைக் ரேசர், அது மட்டும் இல்லாமல் உனக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறான், கண்டிப்பாக அவன்லாம் பி கிரேடு கூட வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு இந்த முறை ஹெல்ப் பண்ணியிருக்கிறது நான், சொல்லிக் கொடுத்தது நான், ரிப்போர்ட்டை செக் பண்ணது நான், கண்டிப்பாக அவன் ஏ வாங்குவான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட அப்பாவுமே ப்ரொஃபஸர் வந்து அவனுடைய கெப்பாசிட்டி தெரிஞ்சுட்டு தான் இப்படி ஒரு செக்கே வச்சுருக்காரு, அவன் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுறதுக்கு அவர் அலோவ் பண்ண மாட்டார், அதுக்காகத்தான் ரிப்போர்ட்லேயே அவனை கட் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு அவனை ஏ கிரேட் வாங்கினா மட்டும்தான் எக்ஸாம் எழுத விடுவேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல, இல்லை எங்கள் ப்ரொஃபஸரை பற்றி தெரியாமல் நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, என்னோட ப்ரொஃபஸர் வந்து அவனை என்கரேஜ் பண்ணுறதுக்காகத்தான் இப்படி பண்ணிகிட்ருக்காருன்னு ஹீரோயின் வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணியும் ப்ரொஃபஸருக்கு சப்போர்ட் பண்ணியும் வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்கா. கழிச்சு ஹீரோவை அந்த ரிப்போர்ட் செக் பண்ணுறதுக்காகவும் வாங்குறதுக்காகவும் வர சொல்லியிருக்காங்க ப்ரொஃபஸர். ஸோ அதுக்கு காலேஜ் கிளம்பிட்டுருக்கான். அந்த சமயத்தில் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு இது கிளியர் பண்ணிட்டேன்னா எக்ஸாம் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் அம்மாவுக்கிட்ட பேசிட்டிங்களா, என்னை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா, ஏன்னா கடைசி நிமிஷத்தில் அம்மாவுக்கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியல, இல்லை மறந்துட்டேன் அது இதுன்னு சப்பக்கட்டு கட்டவே மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்பா அவங்க அப்பாவுமே அவங்க அம்மாவுக்கு தான் நம்பர் கால் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன்ட்டு ஒரு வார்த்தை கூட பேசலை. ஸோ நானி தான் சொல்கிறாங்க, பாரு உங்கள் அம்மா கிட்ட பேச தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க அம்மா வந்து இவர் தான் கால் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறான். பட் ஆனால் ஹீரோடைய அப்பா வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருந்துடுறாரு. ஸோ இங்கே வந்து ஹீரோவுமே என்னை ஏமாத்திட மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோடைய அப்பாவுமே முதல்ல நீ பாஸ் ஆகு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ப்ரொஃபஸரை பார்க்குறதுக்காக வரானா. ஸோ அவருமே உன்னோட எஃபோர்ட்டுக்கு நான் ஏ கிரேடு கொடுக்குறேன், பட் உன்னோட ரிப்போர்ட்டுக்கு என்ன கிரேடுன்னு நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோவும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறான். அப்படின்னா அவன் வந்து கண்டிப்பாக ஏ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு அவர் சொல்ல, இவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான், ஏ கிரேடு தான் இருக்குது, அவர் சும்மா இவனை வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ இப்போ அதை பார்த்தோன்னே அவன் குஷியாகிட்டு அவருக்கு தேங்க் பண்ணிட்டுலாம் இருந்துகிட்ருக்கான். அவருமே வந்துட்டு சரி இந்த முறை கிளியர் பண்ணிட்டேன், அடுத்தது இன்னும் எக்ஸாம்ஸ் இருக்குது தெரியுமா அப்படின்னோடனே அவன் அந்த ரிப்போர்ட்டை தூக்கிக்கிட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டு, ஒன்றை விட அந்த சைடில் இருக்க நபர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சிடுச்சு, என்னை விட உங்களுக்கு உங்கள் வேலையும் உங்களுடைய சபார்டினேட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆகிட்டு கிளம்பி போயிடுறான். அவன் கிச்சனில் கேஸ் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நானியும் அந்த சர்வெண்ட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நானியுமே ஏதாவது பண்ணணும், கேஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ஹீரோ அடுத்தது அங்கே வரான். நானி எனக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக தான் பேசிட்டு வரான். அவங்க அப்பா வந்து ஏமாத்துனதுலும் இவங்க கிட்ட நல்லா பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷப்படுவாங்கன்ட்டு. ஆனால் இவங்க அந்த கேஸ் பிரச்சனையில் இருக்கிறதுனால ஹீரோ வந்துட்டு இப்போ உள்ளே இருக்கிறதுனால அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் நினச்சிக்கிட்டு அவன்கிட்ட போயிட்டு இங்கே பாரு இதெல்லாம் முக்கியம் இல்லை, அதை விட முக்கியமாக எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது, முதல்ல நீ கிளம்பு, நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் இல்லை என் ரிப்போர்ட்டை பாருங்களேன் அப்படின்னோடனே ரிப்போர்ட்டு முக்கியம் இல்லை, முதல்ல வெளில போ அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுடுறாங்க. ஹீரோக்கு இதனால் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுது. அவன் இப்படியே மனசுன்னு வந்து வந்துடுறான். யாருக்குமே நானும் இல்லை என்னோடய ரிப்போர்ட்டும் முக்கியம் இல்லைல்ல, எல்லாரும் வேறு வேறு விஷயத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகிட்டு வண்டி எடுத்துகிட்டு அவன் வெளியில் வந்துடுறான். ஸோ அவர் போர்ட் மாதிரி ஏரியாவில் வந்து நின்றுட்டுருக்கானா. அப்போ ஹீரோயின் கரெக்டாக
அங்கே வந்துடுறா. ஏன்டா ரிப்போர்ட் வந்திருக்கு, ஏ கிரேட் வாங்கியிருக்கேன், என்கிட்ட சொல்லவே இல்லை, ப்ரொஃபஸர் கால் பண்ணி சொல்லி தான் எனக்கு விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து கேட்குறா. அப்போ ஹீரோவுமே ஆமாம், நான் இப்போ ஏ கிரேட் வாங்கினா என்ன, எந்த கிரேட் வாங்கினா என்ன, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கோ என் கிரேடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ தான் ஒருத்தர் கூட கிடையாதே அப்படின்னு சொல்கிறான். ஏன் என்னாச்சு, கண்டிப்பாக உங்கள் அப்பா நானிலாம் சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னும் போது யாருக்குமே என் மேலே அக்கறை கிடையாது. நான் தப்பு பண்ணால் எல்லோரும் திட்டுறதுக்காக வரைஞ்சு கட்டிட்டு ஆளாக வராங்க. ஆனால் நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன், பட் யாருக்கும் எனக்கு ஒரு செகண்ட் டைம் ஒதுக்கணும்னு கூட தோணலை அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினும் வந்துட்டு இல்லை அப்படியெல்லாம் இருக்காது, ஏதாவது வேலையாக இருந்திருப்பாங்கன்னு சொல்ல ஆமாம் ஆமாம் வேலை தான், எங்கள் அப்பாவுக்கு எப்போவுமே என்னை விட அவருடைய வேலையும் அவர் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஆனால் நானியும் அதே மாதிரி தான் இருந்தாங்க, நான் யாருக்குமே முக்கியம் இல்லை. இதே எங்கள் அம்மா இருந்திருந்தால் அவங்களுக்கு நான் முக்கியமாக இருந்திருப்பேன்ல, எங்கள் அப்பா என்னை லவ் பண்ணலை, ஆனால் எங்கள் அம்மாவது என்னை லவ் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கம்பேர் பண்ணிட்டு அவங்க அம்மா இல்லை அப்படிங்கிறத தான் திரும்ப திரும்ப மிஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோயினும் நான் உன் கண்ணு முன்னாடி நிற்கிறேன், உன்கிட்ட ரிசல்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் நான் வந்துட்டு உன் கண்ணுக்கு தெரியவே மாட்டேன்ல, நான் என்னைக்காக இருந்தாலும் சரி உன் லைஃப்பில் ஒரு பார்ட்டாகவே இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறா. ஹீரோவுமே என்ன பேசிகிட்டு இருக்க நீனு, என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கக்கூடிய ஒரே நபர் நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அப்போ அவன் டவுனாகவே இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வழியில் வந்து ரெண்டு பேரும் கொஞ்சம் டீஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக தான் வராங்க. வந்து சேர்ந்தா அங்கே ஹீரோயினோட அப்பா வாசல்லே நின்றுட்டுருக்காரா. அவரை ஹீரோ பார்த்தா கொஞ்ச நேரம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறான். அடுத்த செகண்ட் வந்துட்டு அவனுக்கு கிளிக் ஆகுது மைண்டில், அன்றைக்கி ஒருத்தர் வண்டியில் வந்து விழுந்தாரே அது இவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஐயையோ இவர் வேற நம்மளை கண்டுபிடிச்சிட்டா வெறுக்க ஆரம்பிச்சிருவாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யார் என்னன்னு தெரியாத மாதிரியே நடந்துக்கிறான். அவனோட அப்பாவும் இவனை முறைச்சிக்கிட்டே இருந்துட்டுருக்காரா. ஹீரோ திரும்பி திரும்பி அதை பார்த்துட்டு ஆமாம் உங்கள் அப்பா இந்த ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னோடனே நீ எதுக்கு இவ்வளோ பயப்படுற, அவர் சும்மா தான் அப்படி முறைச்சிட்ருக்காரு, அவர் ரொம்ப நல்ல டைப்பு தான், அப்படி நீ ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவர் பார்வையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோயினும் அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு அப்பா அவங்களோட ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் ஹீரோக்காக ப்ரிப்பேர் பண்ணி தரீங்களா, அவன் வந்து நான் சொல்லி கொடுத்து ஏ கிரேட் வாங்கிட்டான் இல்லையா, அதனால் என்னுடைய ட்ரீட் அவனுக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவங்க அப்பாவுமே ஹீரோயினோட தம்பியை பார்த்துட்டு டேய் நீ போய் ஃப்ரைட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணு, நான் இவன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டிய கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாரு. என்னோட தம்பியும் அங்கே ஹீரோக்காக குக் பண்ண போயிட இங்கே ஹீரோயினாக இருக்கும் போதே வந்துட்டு அவங்க அப்பா இப்போ ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. உனக்கு என்னைக்கு என் பொண்ணு டியூஷன் எடுக்க வந்தாலோ அன்னையிலேருந்தே டெய்லி ஏதாவது ரத்த காயத்தோட தான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வீட்டுக்கு வந்ததே கிடையாது. ஸோ நீ இப்படி தான் வந்துட்டு உன்னோடைய டீச்சரை பார்த்துப்பியா செய்வியான்னு கேட்கும்போது ஹீரோயினும் அது இவன் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்பா அவங்க அப்பாவுமே ஆமாம் இவ உன்னை விட பெரியவ தானே, இவளை மரியாதை கொடுத்து பீன்னு சொல்லி நேமுக்கு முன்னாடி சொல்லணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்ன உடனே என்னை விட ஒரு வயசு தானே அவள் பெருசு, அதுக்கு எதுக்கு நான் அவ்வளோ மரியாதைலாம் கொடுக்கணும், அவளை நான் என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி பார்க்குறேன், அதனால் பேர் சொல்லி கூப்பிடுறேன் அப்படின்லாம் சமாளிக்கிறான். நீ சும்மா சப்பக்கட்டுலாம் கட்டாத, அவளுக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிற, அவளோட சேஃப்டிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்லாம் சொல்லிட்டு இவருக்கு ஹீரோவை பிடிக்கலங்கிறத அப்படியே தெளிவாக அவர் வந்து காட்டிக்கிறாரு. அப்போ ஹீரோயினுமே வந்து அந்த டென்ஷனை விளக்கணுன்னே பார்த்துட்ருக்காளா. கரெக்டாக அப்போ ஹீரோயினோட தம்பி வந்து அங்கே ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறான். ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோவும் வியர்டாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். ஹீரோயினோட அப்பாவுமே அதை பார்த்துட்டே இருந்துட்டு இங்கே பாரு நீ இதை சாப்பிட்ணுன்னு தானே ஆசைப்பட்டு வந்த, இப்போ இதில் ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுட்டு தான் கிளம்புற அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போயிடுறாரு. அப்பா இப்படி சொல்லிட்டு போனதுக்கப்புறமா ஹீரோவும் அந்த ஃபுட்டை சாப்பிட்றான். பட் அது வாயிலே வைக்க முடியல போல், ரொம்ப மோசமாக இருக்குது போல். ஹீரோ ஆனால் ஒரு தடவை கூட கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுறானா. ஹீரோயினும் என்ன நீ இப்படி ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்க, நானும் சாப்பிட்றேன்ட்டு அவன் பிளேட்லேருந்தே எடுத்து சாப்பிட்றாளா. அவளுக்கும் அது சுத்தமாக பிடிக்கல. ஆனாலும் ஹீரோ வந்து அவங்க அப்பா சொன்னதுக்காக தான் செய்கிறான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு திரும்ப அவளுமே சாப்பிட்றதுக்காக வரையில் ஹீரோவும் அவளை தடுத்து நிறுத்திடுறான். இங்கே பாரு இது எனக்காக தான் சமைச்சு கொடுத்தாங்க, என்னை தான் உங்கள் அப்பா சாப்பிட சொன்னாங்க, அதனால் நீ இதிலேருந்து எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டுமே அந்த ஃபுட்டை சாப்பிட்டு ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணிடுறான். அப்புறம் அங்கேருந்து கிளம்பும் போது ஹீரோயினுமே இந்த ஃப்ரைட் ரைஸ்க்காக வந்துட்டு இவ்வளோ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்த நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க அப்போ ஹீரோயினும் இங்கே பாரு எங்கள் அப்பாவோட ஸ்பெஷல் ஃபுட்டை பற்றி இப்படிலாம் பேசாத, இது என் தம்பி செஞ்சதுனால தான் இப்படி இருந்துட்டுருக்கு, எங்கள் அப்பா சமைக்கிற ஃபுட்டுக்கு க்யூ கட்டி நிற்பாங்க தெரியுமா, நம்பிக்கை இல்லைனா நீ டொன்கிட்ட வேணா கேட்டுப்பாரு, டொன்னுக்குமே எங்கள் அப்பாவோட எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரப்பெல்லாம் ரொம்பவே ஆசைப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஹீரோவுமே ஜலஸ் ஆகிட்டு என்ன டொன் உங்கள் அப்பாவோட டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், நீ அதனால தான் கேட்டுப்பாரு, உனக்கு அப்புறம் தான் அந்த ஃபுட்டோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ ஹீரோயினுமே வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கவும் ஹீரோக்கு அப்படியே பொசசிவ் ஆகிட்டு நீ வேணா பார்த்துட்டே இரு, ஒரு நாள் உங்கள் அப்பா எனக்காக சமைச்சு போடுறாரா இல்லையான்னு சொல்லிட்டு அன்னைக்கு தெரியும் என்னோட அருமை உனக்கு அப்படின்னு சொல்கிறான். மாதிரி சேலஞ்ச் பண்ணிட்டு அவங்க இருந்து கிளம்பையில் கரெக்டாக ஹீரோயினோட அப்பா அங்கே
அங்கே வராரா. ஸோ அப்போ ஹீரோயினை பார்த்துட்டு எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல அப்படின்றாரு. அப்போ ஹீரோயினும் மனசுக்குள்ளே முணங்கிக்கிறான், உங்களுக்கு யாரை தான் பிடிச்சிது, நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு மூவி ரிலீஸ் ஈவெண்ட்டுக்காகன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே இங்கே டுன்னுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. டுன் வந்து ஏதோ எமர்ஜென்சின்னு நினச்சி ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஏன்னா ஒரு கிரிமினலை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கும் போது தான் மாயா கிட்டேருந்து நிறைய மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அவள் ஆபத்தில் இருப்பாளுன்னு சொல்லி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். ஒரு ட்ரக் டீலரை பிடிக்கிறதுக்கு தான், அந்த கென்னுங்கிறவனை பிடிக்கிறதுக்கு அவனுடைய கூட்டத்தை ஆளை ஒருத்தனை தான் துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். பட் அந்த ஆள் வந்துட்டு அந்த இடத்துல தப்பிச்சு போயிட்டு இருக்கான். இவங்க துரத்துறாங்கன்றதையும் பார்த்துட்டு இருக்கான். இவங்க தெரியாமல் தப்பான ஆளை பிடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ அதனால் அந்த கெட்டவன் வந்து அந்த இடத்துல மிஸ் ஆகிடுறான். பட் இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கிறத டுன் வந்துட்டு பார்க்கல. அப்படி அப்பாவுக்கு காலேஜ்லேருந்து கால் வருது. ஸோ இப்போ அவங்க சொல்கிறாங்க இவன் ரிப்போர்ட்டில் ஏ வாங்கிட்டான்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவருமே அந்த ரிப்போர்ட்டை கையில் எடுத்து பார்க்குறாரு. ஆமாம், நீங்கள் சொன்னோடனே தான் பார்க்குறேன், வேலை விஷயமா அறிஞ்சதுனால ரிப்போர்ட் வந்ததையே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. அங்கே வரக்கூடிய ஹீரோ இவர் இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறத கேட்டுட்றான். அவர் ஃபோன் காலை வச்சதுக்கப்புறமும் அந்த ரிப்போர்ட்டில் இருக்க ஏ கிரேடையே பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ அப்படியே எழுந்திருக்கிறாரா. அங்கே இருக்கக்கூடிய ஹீரோவை பார்த்துடுறாரு. ஹீரோ வந்து அவங்க அப்பா பார்த்துட்டாருன்னு உடனே முகத்தை மாற்றிக்கிட்டு பேசாமல் கிளம்புறான். அப்பா அவங்க அப்பாவும் பரவாயில்ல ஏ கிரேட் வாங்கிட்ட, ஆனால் இன்னும் உனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை கிளியர் பண்ணுறியான்னு பார்ப்போம் அப்படின்னோடனே நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு கிரேடு வாங்கியிருக்கேன், அதை பற்றி பேசாமல் அடுத்து இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கோவப்படுறான். அப்பா அவங்க அப்பாவுமே நான் கோபம்லாம் படலை, உன்னோடைய வேல்யூ உனக்கே தெரியாமல் இத்தனை நாள் இருந்திருக்கு, இப்போ தான் எஃபர்ட் போட்டால் உன்னாலேயும் சாதிக்க முடியும், நீ புரிஞ்சிட்ருக்க. ஸோ இதே மாதிரியே கிராஜுவேட் ஆகிட்டு பிறகு போலீஸ் எக்ஸாம்ஸ் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோமே நான் போலீஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நான் எது சொன்னாலும் நோ சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டியா, யோசிக்க மாட்டியான்னு உடனே நான் இந்த விஷயத்தில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, நான் கண்டிப்பாக உங்களை மாதிரி போலீஸ் ஆக மாட்டேன், ஏற்கனவே உங்களோட இந்த சுயநலத்தினால தான் அங்கே டுன்னை போலீஸ் ஆக்கி உட்கார வச்சுருக்கீங்க, அவன் அவங்களோட ஆசைக்கு இணங்கி அதை பண்ணது போதும், நான் கண்டிப்பாக போலீஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோடைய அப்பாவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ அதுக்கப்புறம் தனியாக அவனோட ரூமில் வந்து உட்காந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டே இருந்துட்டுருக்கானா. அப்போ அங்கே நானி வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டில் ஏ கிரேட் வாங்கியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன், நீ வந்தப்போ கேஸ் லீக் ஆகிட்டு இருந்ததா, உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்ற பயத்தினால தான் உன்னை விரட்டி விட்டனே தவிர உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கிடையாதுன்னு அவனுக்கு புரிய வச்சுட்டு அவனுக்காக குட்டி அவர் கேக்கெல்லாம் கொண்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு அவனை ஹக் பண்ணி அவனுக்கு விஷஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போவுமே ஹீரோ வந்து கேட்குறான், ஸோ இந்த மாதிரி அப்பாவுக்கு நான் என்ன தான் அச்சீவ் பண்ணாலும் பிடிக்காதில்ல, அவருக்கு எப்போவுமே நான் செகண்டரி தான், இல்லை அவரோட வேலை தானே அவருக்கு முதல்ல அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உன் மேலே பாசம் இல்லாமல் அவனுக்காக ஒரு நல்ல டியூட்டராக தேடி கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ கெஞ்சி இவ்வளோ செலவு பண்ணி உனக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் சரி இந்த பேச்சு விடுங்க, இதுக்கும் மேலே நான் யாரை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல, எனக்கு தேவை அம்மாவை பார்க்கணுங்கிறதுக்காக தான், அதனால் இந்த தடவை எக்ஸாமில் பாருங்கள் கண்டிப்பாக நான் வந்துட்டு டாப் ரேங்காக ஸ்கோர் பண்ணி கிராஜுவேட் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறான். படிப்பில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன்னு வாக்கு கொடுத்துட்றான். இந்த பக்கம் மாயாவும் டுன்னும் டேட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இப்போ டுன் வந்து வேலையில் ரொம்ப முக்கியமாக இருந்துட்டு இருக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி மீட் பண்ணுறதுக்காக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அந்த டேட்டை அவன் மறந்து போயிட்டு அங்கே கிரிமினலை துரத்திட்டு இருக்கான். மாயா இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ நிறைய பேர் மாயான்னு ரெகக்னைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் மாயாவுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது அந்த இடத்துல இருக்கிறதுக்குனே. அதுலேயும் ரெண்டு பேரும் அவளை வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்க மாயா அங்கே இருக்க பிடிக்காம எழுந்து கிளம்புறா. மாயா லிஃப்ட்டில் ஏறின உடனே ஒருத்தன் அவளை துரத்துக்கிட்டே அங்கே பார்க்கிங் லாட் வரைக்கும் வந்துடுறான். ஸோ இப்போ அங்கே பார்த்தாக்கா அவகிட்ட ஒரு பேப்பரில் ஒரு ஃபோன் நம்பர் எழுதியிருக்கு, அதை கொடுக்குறான். அவளோ எதுக்கு இது என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நானும் என் பாஸும் வந்து உன்னை ரொம்ப நேரம் கவனிச்சுட்டு தான் இருந்தோம், ஸோ என் பாஸுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, அதனால் ஒன்றை வந்து அவர் மீட் பண்ணணும்னு பார்க்குறாரு, எவ்வளோ நாளும் பே பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும் போது மாயாவும் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அவளுக்கு நிஜமாவே புரியலை. அதுக்கப்புறம் தான் அந்த ஆள் ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணு, அதுக்கப்புறம் என் பாஸ் கிட்ட பணத்தெல்லாம் நீ எவ்வளோ நாளும் பேசிக்கோ, உனக்காக அவர் எவ்வளோ வேணாலும் கொடுப்பாரு, ஒரு நைட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். மாயாக்கு அதுக்கப்புறம் தான் புரியுது. அவர் ரொம்பவே வந்து எமோஷ்னல் ஆகிடுறா. இந்த பக்கமாக டுன் அந்த கிரிமினலை பிடிக்கிறதுக்காக சுற்றிட்டு இருக்கான்ல, ஒரு வழியாக அந்த ஆளை கரெக்டாக துரத்திட்டு போயிட்டு அவன் பிடிச்சிடுறான். ஸோ இதுக்கப்புறம் தான் அவன் வந்து கேட்குறான், அந்த சபார்டினேட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது இன்றைக்கி என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் ஃப்ரைடே அப்படின்னு அவன் தான் மொபைல் எடுத்து செக் பண்ணுறான். மாயா கிட்டேருந்து நிறைய மிஸ்டு கால்ஸ் எல்லாம் அவனுக்கு வந்திருக்கு, மெசேஜஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவன் மாயாவுக்கு திரும்ப கால் பண்ணுறான். பட் அவன் எடுக்காமல் விட்டுடுறான். பக்கமாக ஹீரோயினோடைய தம்பி ஃபுட்பாலில் பெரிய ஒரு ஸ்டார் ஆக போகிறேன் அப்படின்னு வீட்டில் வாய் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவங்க அப்பாவும் பகல் கனவு காணாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் அவன் விளையாட வந்துட்டு அப்போ ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவான் போல். ஸோ இப்போ ஹீரோ அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு
இருக்கான், எப்படி ட்ரெயின் பண்ணணும் அது இதுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அவன் தம்பியை போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு தேடிட்டு வராளா, அப்போ தான் ஹீரோவும் அவனும் ஒன்றா விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டுருக்கா. அப்போ அவளோட தம்பியுமே ஹீரோ கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, என்னை விளையாட கூட விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு படிப்பில் விருப்பம் இல்லைனாலும் நான் விளையாட்டில் ஒரு பெரிய ஸ்டார் ஆகலாம், நேஷனல் டீமுக்கு கூட விளையாடுற மாதிரி ஆகலாம்ல, ஆனால் என்னை யாருமே தட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு உடனே ஒன்று என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க, நாம தான் நம்மளை தானே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும், நாம் வந்து ஜெயிச்சு காட்டினா தான் இவங்க நம்ம பக்கம் வந்து நிற்பாங்க, நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டான். ஸோ இதை கேட்டுட்டு அவன் தம்பி வந்து ரொம்ப குஷியாகிடுறான். அப்போ ஹீரோயின் இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு, நீ கெட்டது பத்தாதுன்னு இப்போ அவனை வேற கெடுக்க பார்க்குறியான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவனுமே அவன் விளையாடணும்னு நினைக்கிறான், அதுக்கு எதுக்கு நீங்கள் எல்லாரும் அவனை டிமோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவனை விளையாட விடாமல் தடுத்துட்ருக்கீங்கன்னு உடனே அவனை விளையாடாமல் தடுக்கலாம் கிடையாது, அவனை தாராளமாக விளையாட சொல்கிறோம், ஆனால் அவன் எந்தெந்த ரேஞ்ச்லேயோ பிளான் போட்டுட்டு இருக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறோம் அப்படின்ன உடனே, ஏன் அவன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னுலாம் கேட்கும்போது, அவன் 12 வயசு பையன், அவனுடைய கனவு டெய்லி நாளைக்கு ஒன்றா மாறிக்கிட்டு இருக்கும், இன்றைக்கி ஃபுட்பால்னு சொல்கிறவன் நாளைக்கு வந்து செஸ் விளையாட போகிறேன்பா, அது மாதிரி மாற்றி மாற்றி சொல்லுவான். ஸோ அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை, அவன் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணாதான் அவனுக்கு வந்து பெருசானதுக்கப்புறம் அது யூஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கா. அப்போ வந்து உன்ன மாதிரியே ஒரு ப்ராப்ளமேட்டிக் கிட்டாக அவனை கொண்டு வந்துட்டா நான் எப்படி சமாளிக்கிறது, உனக்கு டியூட்டரிங் பண்ணி நான் வந்து போகிறதே பத்தலையா அப்படின்னோடனே, என்னது ப்ராப்ளமேட்டிக் கிட்டா, என்ன நீ அப்படி தான் பார்த்துட்ருக்கியா, அப்போ எனக்கு டியூட்டரிங் கொடுக்குறது உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதான்னு உடனே ஸ்ட்ரெஸ் வெறுப்பு எல்லாமே தான் ஆகிட்டுருக்கு, நீ எல்லாம் மனுஷன், அவனை எவ்வளோ வச்சு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது, அப்போ ஹீரோவும் சரி எல்லாம் கொஞ்ச நாள் தானே, இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு எக்ஸாம் வந்துடும், அதுக்கப்புறம் நீ என்கிட்ட இப்படியெல்லாம் சிரமப்பட வேண்டாம், நாம் 2 பேரும் அதுக்கப்புறம் பார்த்துக்கவே வேண்டாம், நீ நல்லா நிம்மதியாக இருக்கலாம் என் தொல்லை இல்லாமல் அப்படின்னு கோவத்தில் கத்துறான். ஹீரோயினும் அப்பாடா ஓ மகிழே இருந்து வந்துச்சா, நானும் அந்த நாளுக்காக தான் ஏங்கிட்டுருக்கேன், உனக்கு டியூட்டரிங்கை முடிச்சாதான் எனக்கு போன உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கும், நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக என்னோட லைஃப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்லாம் சொல்ல ஹீரோக்கு பயங்கர கடுப்பாகிடுது. ஹீரோயினும் அவள் தம்பியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். சொன்ன இந்த விஷயம் அவனுக்கு மனசுலேயே வந்துட்டுருக்கா. ஸோ இப்போ அவன் ஜெங்கை வந்து பார்க்குறான். அப்போ ஜெங் கிட்ட என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை பற்றி பேசுகிற மாதிரி பேசுகிறான். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கூட ஒரு வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், அது இன்ட்ரெஸ்ட்னா எந்த மாதிரினா இந்த மாதிரி அவளை சுத்தமாக பிடிக்காது, பட் அவள் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கா, அவன் எந்த மனசில் நினச்சாலும் அதை சொல்லாமலே அவள் புரிஞ்சுப்பா, நல்லா அவனை மோட்டிவேட் பண்ணுவா, பூஸ்டப் பண்ணுவா, அவனுக்கு எல்லா கட்டத்துலேயும் சப்போர்ட்டாக நிற்பா. ஆனால் இப்போ அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் ஆகிடுது. ஸோ இப்போ அதனால் அவங்க பிரிய போகிறாங்கன்னு நினைக்கும் போது அவனுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லும் போது, அப்போ அவன் அவளை லவ் பண்ணுறான் அப்படின்னு ஜெங் சொல்ல, சி அவளை போய் யார் லவ் பண்ணுவா, அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ ஏதோ வளர்ற அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிடுறான். அதுக்கப்புறமா தான் இவன் சொல்கிற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான், ஒருவேளை தனக்கு ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பார்க்க வரான். ஸோ இப்போ அவங்களுடைய அந்த டேட் விஷயத்தில் டைம் வந்து கொஞ்சம் தள்ளி தான் வந்திருக்கானா, இப்போ அவகிட்ட சாரி கேட்டு ஃப்ளாஸோடு வந்திருக்கும் போது அப்போ மாயாவுமே எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுறா, இப்போ எங்கேயாவது போடலாம் சொல்லு, நான் இப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன், நீ வந்து கால் பண்ணப்போ நான் ஒர்க்கில் இருந்தேன், அதனால தான் கொஞ்சம் மறந்துட்டேன் அப்படின்னோடனே, அப்போது என்னை விட உனக்கு ஒர்க் தான் முக்கியம், அதனால் நம்ம டேட்டை கூட மறந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வருத்தம் ஆகிடுறான். அது ஒரு முக்கியமான கேஸ், என்ன கேஸ்ன்னு என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது, பட் ரொம்ப முக்கியமானது, அதுக்காகத்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு பயங்கரமாக கடுப்பேறிடுது. சரி நான் இப்போ இங்கே வந்துட்டேன் இல்லையா, நீ எங்கே போகணுன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போகிறேன், இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் வந்து உங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு மாயாவும் உனக்கு வேணா இப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கலாம், எனக்கு கிடையாது, எனக்கு ஸ்கெடியூல் இருக்குது, ஒர்க் இருக்குது, நான் வந்து கரெக்டாக அந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி தான் உன் கூட வெளியில் வர முடியும், அந்த டயத்தை நீ மீறிட்ட, என்னால் இப்போ உங்ககிட்ட வர முடியாதுன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு கிளம்பிடுறான். போயிட்டு ஹீரோவை தான் பார்க்குறா. இப்போ வந்து அந்த பார்க்கிங் லாட்டில் ஒருத்தன் நம்பர் கொடுத்து தப்பான விஷயத்துக்கு கூப்பிட்டான் இல்லையா, அதை தான் அவன்கிட்ட ஷேர் பண்ணும்போது ஹீரோ பயங்கரமாக கடுப்பாக்கிடுறான். நீ இதை டுன்கிட்ட சொன்னியா, டுன் அவனை உடனே ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவானே, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் டுன்னுக்கிட்டலாம் சொல்லலை, ஆக்சுவலாக சொன்னாலும் அவன்கிட்ட இருந்து பெருசாக மதிப்பெல்லாம் இருக்காது, அதனால் அவன்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது, இந்த விஷயத்தை எனக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனே ஃபர்ஸ்ட்டு தெரியாமல் இருந்துகிட்ருக்கு, யார்கிட்ட போகிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஹீரோயின் கிட்ட போகலான்னு பார்த்தா அவளும் டுன்னுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாள், அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்ன உடனே, அப்போ டுன்னுக்கும் உனக்கும் ஏதோ சண்டை இருக்க போல், அதனால தான் வேறு யாரும் இல்லாமல் என்கிட்ட வந்தியா, நான் இப்போ கஷ்டப்படணும்ல அப்படின்னு சொல்லி அவன் அக்கலை கேட்டுட்ருக்கான். அப்போ மாயாமே சும்மா கிண்டல் பண்ணாத, எனக்கு நிஜமாவே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் நீ ஒன்றும் கடுப்பாகாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து இவளுமே சொல்கிறா, டுன் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு கூட வரதுக்கு ரெடியாக இருக்க மாட்டான், ஸோ மூவியோடைய ப்ரீமியர் இந்த சமயம் இருந்துகிட்ருக்கு அப்படின்லாம் சொல்ல, ஹீரோவுமே என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்குது, பேசாமல் அந்த மூவிக்கு வந்துட்டு நீயும் நானும் தான் போக போகிறோம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிடுறான். இது ஒர்க் அவுட் ஆகுமா, நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் சொல்கிறது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நீயும் நானும் சேர்ந்து இப்போ ஈவெண்ட்டுக்கு அட்டன் பண்ண போகிறோம், ஸோ நீ போய் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுன்னு சொல்லிடுறான். இப்போ நானிக்கிட்ட ஒரு கோட் வந்து ரெடி பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் போல். ஸோ அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்களா, அப்போ தான் டொன்னு அங்கே வந்துட்டு எதுக்காக கோட் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ வந்து ஹீரோவும் சொல்லிட்டான், நான் மாயா கூட மூவி லான்ச்சுக்கு வந்துட்டு போகிறேன், அவளும் நானும் டேட் மாதிரி அங்கே உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு டொன்னுக்கு கடுப்பாகிடுது. அவன் என்கிட்ட இந்த ஈவெண்ட்டை வந்து போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலே அப்படின்னவும் ஹீரோவும் மனசை மாற்றிட்டா, இப்போ நான் தான் அவளுக்கு டேட் அப்படின்னு சொல்கிறான். டொன் வந்து அவன் என்கிட்ட இதை சொல்லலை, நீ எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லி டென்ஷன் ஆகவும் ஹீரோ அதை ரசிச்சுக்கிட்டே சொல்கிறான். அவன் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், நீ அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, வேலைக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, ஆனால் நான் அப்படி கிடையாது, அவளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு அவள் விஷயம் எல்லாம் சொல்லியிருக்கான். இப்போ நீ வந்துட்டு நான் உங்ககிட்ட அவளை விட்டு கொடுத்துட்டேங்கிறதுக்காக அவளை நீ அட்வான்டேஜ் எடுத்துக்காத, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆனால் நீ அவளை ப்ரியாரிட்டைஸ் பண்ணலை. ஸோ எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது, அந்த சான்ஸை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறேன், நீ அவளை ஒழுங்காக ட்ரீட் பண்ணலன்னா மாயாவை நான் எனக்கு சொந்தமாக்கிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே பயங்கரமாக இவனை கிண்டி விட்டுட்டு கிளம்பி போயிடுறான். நல்லா பொசசிவ் ஆகிட்டு இந்த பக்கம் இன்னும் நம்ம ஹீரோயினை ட்ரெஸ் ஷாப்பிங்னு கூட்டிகிட்டு வரான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு எனக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, நான் +1 போகலாம், ஸோ நீ வான்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினும் எல்லாம் சரிதான், ஆனால் ட்ரெஸ் எதுக்கு, நீங்கள் எனக்கு வாங்கி கொடுக்க வேணான்னு உடனே, இது நான் உனக்கு வாங்கி கொடுக்கல, இத்தனை நாள் இந்த மூவியில் நான் ஒர்க் பண்ணல சேலரி இல்லாமல், ஸோ அவங்க தான் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கும் என்னோட டேட்டுக்கும் வந்து ட்ரெஸ் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அவங்களே ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினுமே யோசிக்கிறா. அப்போ இவனுமே இல்லை நீ பரவாயில்ல, நீ எதுவும் யோசிக்காத, செலக்ட் பண்ணு, நான் உனக்காக சூஸ் பண்ணேன், நீ எனக்காக சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரெஸ்ஸெல்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும், ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸு பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தயக்கம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஹீரோவுக்கு இவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டொன்னுக்கு வந்து தோணுதான். அதனால தான் ஈவெண்ட்டுக்கு இவளை சூப்பராக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி இவன் நினச்சிட்டு இருக்கான். லான்ச் ஈவெண்ட்டுக்கு எல்லாரும் ஒருத்தராக ஆக்டர், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், டேரக்டர்னு வர எல்லாரும் மீடியாலாம் பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஓஜே வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இங்கே மாயா ஹீரோவோட வந்துட்டு எல்லாரும் அங்கே ஓஜேவை கட் பண்ணி விட்டு அப்படியே இங்கே மாயா வந்து பேட்டி எடுக்க வந்துடுறாங்க. ஸோ இவர் யார், உங்களோட டேட்டா, இவருக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிலாம் சொல்லி கொஸ்டின் பண்ணும்போது மாயா வந்து இல்லை மூவியை பற்றி மட்டும் பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ எல்லாரும் வந்துட்டு இல்லை நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் இவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கமாக வரக்கூடிய ஹீரோயினையும் டொன்னையும் பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. மாயாவுக்கும் சரி ஹீரோக்கும் சரி பயங்கர ஸ்டொமக் பர்ன் மொமெண்ட் ஆகிடுது. ஸோ ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக ஒன்றா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வயிற்றுச்சலோடு நின்றுட்டுருக்காங்க. கண்ணாலே எரிச்சிடுவாங்க போல விட்டா, ஆனால் அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி டொன்னும் நம்ம ஹீரோயினும் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டீச்சரும் இங்கே மாயாவை கூப்பிட்டு வந்து தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மூவி லான்ச்சுக்கும் இந்த ஈவெண்ட்லேயும் வந்து ஃபேனுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரியப்படுத்தணும், ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா வரும்னு சொல்லிட்டு இங்கே ஓஜேக்கும் மாயாவும் வந்து டேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஆக்ட் பண்ணணும், ப்ரிட்டன் பண்ணணும், அந்த மாதிரி மக்கள் வந்து காசிப் பண்ணால் இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து வந்து ஷிப் பண்ணுவாங்க, அப்போ இவங்களுடைய ஃபேன் பேஸ் வந்து அதிகமாகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது மாயா அதெல்லாம் வேண்டான்னு ஏற்றுக்கிறதுக்காக மறுக்கிறான். அப்போ வந்து பலமுறை சொல்லியும் அந்த மேனேஜர் கேட்குற மாதிரி இல்லை, ஸோ எல்லாமே உனக்காக தான் நான் பண்ணுறேன், ஓஜேக்கும் அதனால் வந்து பாப்புலாரிட்டி கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. மாயா முடியவே முடியாதுன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும் போது டக்குன்னு ஓஜே உள்ளே பூந்துடுறான். அடுத்தது நான் ஒரு கொரியன் ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறேன், ஸோ அதில் இருக்கக்கூடிய டைரக்டர் ஆல்ரெடி என்கிட்ட பேசிட்டாங்க, அந்த ஆக்ட்ரஸோட தான் நான் வந்து இப்போது காசிப்பில் இருக்க போகிறேன், ஸோ இப்போ மாயாவும் நானும் டேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டா அந்த மூவி எனக்கு அஃபெக்ட் ஆகிடும், நான் ஆல்ரெடி அவங்களோட டீல் பண்ணிட்டதுனால எனக்குமே இதில் விருப்பம் இல்லை, மாயாவையும் என்னையும் சேர்க்க பார்க்காதீங்கன்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ வந்து அந்த மேனேஜரும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த ஹீரோயின் என்ன இதெல்லாம் கேட்கும் போது இவனும் என்னென்னோ சொல்லி அனுப்பி விட்டுடுறான். அவங்க அங்கேருந்து போன உடனே இங்கே ஓஜேவும் இல்லை எனக்கு வந்துட்டு நீ கஷ்டப்படுறதை பார்க்க முடியல, அதுக்கு தான் பொய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட மாயாவும் நிஜமா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியா, நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ அவனுமே நானும் கொஞ்சம் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உன்னோடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டேன் இல்லையா, ஸோ உன்னோட ஆக்டிங்காகனே உனக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அதனாலே உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, பட் எனக்கு இந்த மாதிரி ஏதாவது காசிப் இல்லை ரூமர்லாம் கிளம்புனாதான் என் மேலே அட்டென்ஷன் வருது, ஆனால் அதை வந்து நானுமே தவிர்க்க போகிறேன், இனிமேல் ஒன்றை மாதிரி என்னோடய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கில்ஸ்க்காக மட்டும் எல்லோரும் என்னை பாராட்டுற மாதிரி ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், நீ எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதனால் மாயாக்குமே ரொம்ப சந்தோஷமாகிடுது. இந்த ஈவெண்ட்டில் ஒருத்தராக ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்களா. மாயாவோட ஸ்பீச் அப்போது நடுவில் அந்த ரேசர் வந்துடுறான். வந்த உடனே மாயா கிட்ட என்னோட ஹார்ட்டையே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி லவ் கன்ஃபெஸ் பண்ணிவிட்டு அவகிட்ட அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் கொடுக்கையில் அங்கே டொன்னும் பக்கத்தில் தானே இருக்கான், கோவப்பட்டுட்டு ஹீரோயினை விட்டுட்டு
அப்படியே ஓடி வந்து இவனை அப்படியே அழகாக தள்ளிட்டு போயிடுறான். நான் சொன்னதெல்லாம் மறந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து மாயா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அந்த ஓஜே உள்ளே பூந்து அவன் ஸ்பீச் கொடுத்து எல்லாரையும் கொஞ்சம் ஃபன் பண்ணி எல்லாரோட முடியும் கிளியர் பண்ணிடுறான். ஸோ ஹீரோயின் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அவள் ஓஜேவுடைய பெரிய ஃபேன். ஸோ அவனுடைய போஸ்டர் பக்கத்தில் வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டுலாம் இருந்துட்டுருக்காளா. அப்போ தான் ஹீரோ அங்கே வரான். நீ எதுக்காக இங்கே ட்வின் கூட வரதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்ன உடனே நான் ஏன் ஒத்துக்கக்கூடாது, அவர் ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டாரு, எனக்கு ஈவெண்ட்டுக்கு வரணும்னு ஆசை. ஸோ அவர் கூப்பிட்டோன்னே ஒத்துக்கிட்டேன். அவரே எனக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து இந்த அளவுக்கு ரெடி ஆகிறதுக்கு அழகாலாம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் உனக்கு வரணும்னு ஆசையாக இருந்தால் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னோடனே நான் யாருக்கும் வந்துட்டு கேட்டு அடுத்தவங்களுக்கு ஒரு பொதிமுட்டை மாதிரி பின்னாடியே வரதுக்கெலாம் எனக்கு விருப்பம் இல்லை. அங்கே ட்வின் வந்து ஆசையாக அவரை கேட்டார், அதனால் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் இதெல்லாம் நோண்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். பக்கத்தில் மாயாவும் ட்வின்னும் சந்திக்கிறாங்க. அப்போ ட்வின்னும் உனக்கு இன்னும் என் மேலே கோவம் போலையா, ஆக்சுவலாக நீ இப்போ ஹீரோவோட இங்கே வந்ததுனால உனக்கு ஒர்க்கில் பிரச்சனை ஆகும் இல்லையா, உனங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பேச ஆரம்பித்தாங்கன்னா உன்னோட ஃபேம் அஃபெக்ட் ஆகுமே, இதை பற்றி வந்து உன்னோட மேனேஜர் எதுவும் சொல்லலையா என்ன ஏதுன்னு கேட்கும் போது நீ கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன்னு சொல்கிறான். இல்லை உன்னோடைய இந்த இண்டஸ்ட்ரியில் ஒருத்தரோட வந்தால் எப்படியெல்லாம் காசிப் எழும்போன்னு நான் பார்த்துருக்கேன் இல்லையா, அதுக்காகத்தான் கேட்குறேன். உன் மேனேஜர் சமாளிச்சிருவாங்களா இல்லை உன்னை ஏதாவது சத்தம் போட்டாங்களா என்ன ஏதுன்னு கேட்கும் போது நீ இங்கே ஹீரோ கூட வந்திருக்கிறது கூட அதுன்னு தான் நான் சொல்லுவேன்னு சொல்லும் போது அதுக்கு மாயாவுமே நானும் ஹீரோவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இங்கே வந்திருக்கோம், எங்கள் மனசில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது, நாங்கள் ரெண்டு பேரும் பியூர் ஹார்ட்டடாக தான் வந்திருக்கோம். ஆனால் ஒன்றை கூட்டிகிட்டு வந்தால் தான் அந்த காசிப் ரூமர்கள்லாம் வந்து இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு இன்னும் என் மேலே கோவம் தனியலைன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக வரான். அப்போ அந்த ரேசர் கரெக்டாக அங்கே உள்ளே வந்து மாயா கிட்ட திரும்ப பேசுகிறதுக்காக முயற்சி பண்ணையில் ட்வின் வந்து கோவப்பட்டு அவனை இழுத்துட்டு போயிடுறான் வெளியில். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு வார்னிங் கொடுத்தது பத்தலையா, தூக்கி உள்ளே வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டு இருக்கும் போது இங்கே பாரு என்னன்னாலும் சரி நான் வந்து மாயாவை அப்ரோச் பண்ணுறதை நிறுத்த மாட்டேன், நான் மாயா கிட்டே எப்படியாவது என்னோட கன்ஃபெஷனை சொல்லியே தீருவேன், அவள் என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் அவளை இப்படி தான் ஸ்டாக் பண்ணிகிட்டு இருப்பேனே சொல்லிட்டான். இதை கேட்டுட்டு ட்வின் வந்து என்ன ஸ்டாக் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிச்சி அவனை அடிக்கிறதுக்காக போயிட அப்போ மாயா திரும்ப வந்து அங்கே தடுத்து விட்டுடுறான். இந்த ஈவெண்ட்டில் எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்தந்த போஸ்டர்ஸோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயினுக்கு செல்ஃபி கூட எடுக்க தெரியல, போஸ்ட் கொடுக்க தெரியல. பட் ஆனாலும் அவள் க்யூட்டாக என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து ரசிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து அங்கே ஒருத்தன் ஹீரோயினை அப்ரோச் பண்ணிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்க ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க போல், கொடுங்க நான் உங்களை ஃபோட்டோ எடுத்து தரேன் அப்படின்னு உடனே ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்கே அவளுடைய ஃபோனை அவங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த ஃபோனில் வந்து கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஒர்க் ஆகும் அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் வந்து அவள் ஆக்வர்டாக போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்கும் போது அந்த ஆள் எடுத்துகிட்டு நான் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் சரின்னு சொல்லி அந்த ஆள் கூட போஸ்ட் கொடுத்துட்ருக்காளாம். அதை பார்த்துட்டு ஹீரோ பொசசிவ் ஆகிட்டு வந்து ரெண்டு பேரையும் பிரித்து விட்டுடுறான். என்ன நடக்குது இங்கே, எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அனுப்பி விட்டுடுறான். ஹீரோயினும் என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீ முதல்ல என் கூட வா கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோவில் பிடிச்சி இழுத்துட்ருக்கான். அப்போ வந்து ஹீரோயினுமே நீ எதுக்கு என்ன ரொம்ப பண்ணிகிட்ருக்கா, மாயா கூட தானே வந்தப்போ அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன உனக்கு தெரியாதா, மாயாவும் ட்வின்னும் அந்த பக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக சமாதானம் ஆகிடுவாங்க, நீ அப்புறம் வருத்தம் ஆகிடுவா அவங்கள பார்த்தா, அதுக்கு தான் உன்னை கூப்பிட வந்தேன்னு சொன்னோன்னே நான் எதுக்கடா வருத்தமாக போகிறேன், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோமே சரி நான் தான் சௌகமாயிட்டேன்னு வச்சுக்கோ, மாயா வந்து திரும்ப பேச்சப் பண்ணிட்டான்ட்டு, இப்போ நீ என் கூட கிளம்பு அப்படின்னு சொல்லி அவளை தரத்தரன்னு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். ஸோ ஈவென்ட் முடிஞ்சதுக்கப்புறமா மாயாவும் இந்த பக்கமாக ஹீரோக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கா அவனை பார்க்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து கால் எடுக்கவே மாட்டேங்கிறான். இவளுக்கு வந்து பயமாகிடுது என்னடா கால் எடுக்க மாட்டேங்கிறான்ட்டு. அப்போ அங்கே ட்வின் வரானா. ஸோ அவன்கிட்ட இவ சொல்கிறா இந்த மாதிரி ஹீரோ வந்து கால் எடுக்க மாட்டேங்கிறான் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே ட்வின்னும் அவன் வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு கிளம்பி போயிட்டான், அதனால் நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு உடனே நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், ஹீரோ கண்டிப்பாக என்னை விட்டுட்டு போக மாட்டான், அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டு அது போவான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல இல்லை நான் நிஜமாக தான் சொல்கிறேன், இப்போலாம் என் பேச்சை நம்பவே கூடாதுன்னு வந்துட்டல அப்படின்னு உடனே நம்புற மாதிரி நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறான். உடனே இவனும் அவனோட ஃபோன் எடுத்து காட்டுறான், பாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோயின் எனக்கு கால் பண்ணா, ஸோ ஹீரோ தான் அவளை வந்து தரன்னு அவள் சொல்ல கேட்காம இங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டான்னு சொன்னான். ஸோ அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்கன்றதே எனக்கு தெரியும், உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன், உனக்கு நம்பிக்கை இல்லைனா ஹீரோயினுக்கு கால் அடிச்சு பாருன்னு சொல்கிறான். அப்போ அவளுமே எனக்கு வந்துட்டு நீ ஒன்றும் ட்ராப் எல்லாம் பண்ண வேண்டாம், நான் இங்கே மேனேஜரை கூப்பிட்டுப்பேன் உடனே நீ எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற, வா நானே ட்ராப் பண்ணுறேன்னு இவன் கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த பக்கத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் காரில் வந்துட்டே இருக்காங்களா. அப்போ வந்து ஹீரோவுமே அவளை கொஞ்சம் டீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்கனால தான் உனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் டீஸ் பண்ணும்போது அப்போ ஹீரோயினுமே யார் சொன்னால்
இப்போ வந்து நீ நடுவில் கரடி மாதிரி பூராமல் இருந்திருந்தா அங்கே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருப்பான். பார்த்தல இன்றைக்கி தான் நான் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வேறு என்னை அப்ரோச் பண்ணால் என் கூட ஃபோட்டோலாம் எடுக்க வந்தான். நீ தான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கடுப்பாகிடுது. உடனே அவனும் என்ன நினச்சிட்டு இருக்க நீனு, உனக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நீ யாரையும் டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். நீ ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்க, அதுக்கு ஹீரோவுமே நீ எனக்கு டியூட்ரு, ஸோ நீ டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, எனக்கு டியூஷன் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் நீ யாரையுமே டேட் பண்ணக்கூடாது, நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் நீ யாரை எனக்கு அலோவ் பண்ணுறதுக்கு, எனக்கு வேணுங்கிறப்ப நான் யாரை வேணாலும் டேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாலாம். ஹீரோ உடனே வண்டியை வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினும் வேகமாக ஓட்டாத ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ கோவத்தில் அவன் சொல்கிறத கேட்காம வேணும்னே வண்டியை வேகமாக ஓட்டுறான். பக்கத்தில் டொன்னும் மாயாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிடுறானா. ரொம்ப கோவமாக தான் இருந்துட்டுருக்கால. ஸோ உன்னோட கோவம் தனியும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ எல்லாம் வந்து சரியே ஆக மாட்டேன், நான் ஈஸியாக உன்னை மன்னிக்க மாட்டேன் இந்த முறை. நான் உன்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் சாரி சொல்லிட்டா நீ என்னை ஈஸியாக மறந்து போயிடுற, உனக்கு வேலை தான் முக்கியமாக போச்சு இல்லைன்னு உடனே ஏன்னா நான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேஸை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான். அவள் சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை, அப்போ வந்து எனக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறான். இதை கேட்டுட்டு டொன்னுமே சரி நீ சமாதானம் ஆகிறதுக்கு என்ன நானே ப்ரூவ் பண்ணுறேன், நான் சின்சியராக இருக்கேன்னு உன்கிட்ட காட்டிக்கிறேன், இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உன்னோட வீட்டு வாசல்லேருந்து உன்னை காட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவளுமே நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் மனசு மாற மாட்டேன், நீ எல்லாம் சொல்ல தான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போயிடுறான். வந்து வண்டியை ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு வந்தான் இல்லையா, அவன் வந்து கேஸ் செக் பண்ணவே இல்லை போல். ஸோ கேஸும் முடிஞ்சிடுது. அதனால் இப்போ வண்டி பாதியில் நின்றுட ஹீரோயின் கோவமாக இறங்கி நடந்து வந்துட்டுருக்கா. இப்போ நீ எங்கே போயிட்டுருக்கன்னு ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டே வேறு எங்கே சொல்ல கேட்காம வண்டியை இப்படி வேகமாக ஓட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டல, நான் இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு போகணுன்னு நடந்து வந்துட்டுருக்கா. அவளுக்கு ஹை ஹீல்ஸ் போட்டு நடக்கவும் தெரியல, அந்த இடமும் வேற வந்து சமமாக இல்லையா. ஸோ அவளுக்கு கால் ஸ்லிப் ஆகி விழ போகையில் கரெக்டாக ஹீரோ தாங்கி பிடிக்கிறான். அவங்களுக்குள்ள ஒரு ஐ கான்டாக்ட், அந்த ஸ்பார்க்கு எல்லாம் வந்துட்டுருக்கு. அப்புறம் ஹீரோயினும் சுதாரிச்சுக்கிட்டா அங்கேருந்து ஹீல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கையில் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். அப்போ வந்து அவார்டுக்கு புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது ஹீரோவுமே கேட்குறான், நிஜமாவே அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி என்னை ஒரு ப்ராப்ளமேட்டிக் கிட்டாக மட்டும்தான் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு அப்போ தான் புரியுது. ஸோ இவ சொன்ன அந்த ஒரு வார்த்தை இவனை இவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு போல், அதனால தான் இப்போ வரைக்கும் அதையை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வந்து இல்லை நான் வந்து அன்றைக்கி கோவத்தில் சொல்லிட்டேன், ரொம்ப சாரி, ஆக்சுவலாக வந்து நீ முன்னாடி அப்படி தான் இருந்த, பட் ஆனால் இப்போல்லாம் நீ மாறிட்ட அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ அதை கேட்டுட்டு கொஞ்சம் சந்தோஷமாகிடுறான். அப்படின்னா இனிமேல் நான் அந்த மாதிரி பார்க்க மாட்டேன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இனிமேல் அப்படி பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவளுமே சொல்லிடுறான். அவனும் குஷியாகிட்டு ஹீரோயினோட நோஸை பிளாக் பண்ணிக்கிட்டே இருந்துட்டுருக்கான். என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேட்க அப்போ ஹீரோவும் தெரியல, ஆனால் வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேனோ அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கூட தெரியாது, நீ எல்லாம் மறமண்ட அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு என்னை விட சும்மா டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு தெரியல, உன் கூட இருந்தால் எனக்கு ஜாலியாக இருக்குது, உன்கிட்ட இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இந்த மாதிரி வந்துட்டு நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்த மாதிரியெல்லாம் எனக்கு வந்து ஞாபகமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோயினுக்கு பயங்கரமாக சந்தோஷமாகிடுது. இருந்தாலும் அவன்கிட்ட அந்த ஸ்மைலை காட்டிக்காமல் ஒளிஞ்சு போயிட்டுருக்கா. அப்போ ரெண்டு பேரும் அப்படியே டீஸ் பண்ணி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கத்தில் மாயா காலையில் விடிஞ்ச உடனே எழுந்து வந்து வெளியில் டொன்னு இருக்கானு பார்க்குறா. பட் ஆனால் அவனுக்கு ஆயும். ஸோ உடனே இவெல்லாம் வாய் பேசுறதுக்கு தான் லாய்க்கு, இப்போ எங்கேயாவது வேலன்ட்டு ஓடி இருப்பான் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே வந்துட்டுருக்கான். பார்த்தா அவன் அங்கே தான் ஸ்விம்மிங் பூல் ஏரியாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்தோன்னே இவளுக்கு கஷ்டமாகிடுது, நைட்டு ஃபுல்லாக இந்த இடத்துல அவன் தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனை எழுப்பிட்டுருக்காளா, அவன் தான் ஒரு போலீஸ்மேன் இல்லை. ஸோ தூக்கத்துலேருந்து எழுப்பின உடனே அவன் யாரோ கிரிமினல் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கொஞ்சம் ரஃப் ஹேண்ட்லிங் பண்ணுறான். பிறகு அவள் கத்துற சவுண்டு கேட்டு தான் கண் விழிச்சிட்டு அது மாயான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட சாரி கேட்கையில் கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவனுமே அவன்கிட்ட லைட்டாக பேசி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவனோட கேஸ் வந்து என்னன்னு சொல்லாமலே அது எவ்வளோ அவனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இவனுமே ஆனால் அவனுக்கு முக்கியம்தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் டீஸ் பண்ணி விளையாண்டுக்கிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோவும் வீட்டில் அடுத்த நாள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான் டியூட்டரிங் செஷனுக்காக. அவன் பூனைக்குட்டியை உட்கார வச்சு தான் ஹீரோயினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். இவனுக்கு லைட்டாக புரிஞ்சிடுது போல் ஹீரோயின் மேலே இவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோயின் வந்ததுக்கப்புறமா எப்படி பேசணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்துகிட்ருக்கான். டைம் ரொம்ப நேரம் ஆகியும் அவளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கால் பண்ணுறான். பட் அவன் வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை. ரிங் மட்டும் போயிட்டு கட் ஆகிட்டு இருக்கு. இதனால் இவனுக்கு கொஞ்சம் கடுப்பாகிடுது. பார்த்தா ஹீரோயினோட வீட்டில் அவங்க அப்பா நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போதே ஃபெயிண்ட் ஆகிட்டார் போல். ஸோ அவரை வந்து ஆள் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதனால் இருக்கக்கூடிய டென்ஷனில் தான் இவன் வந்து ஃபோனையே மிஸ் பண்ணிட்டு வந்துடுறான். ஸோ இங்கே இவளும் அவர் தம்பியும் அழுதுகிட்டே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா நானிக்கிட்ட வந்து கேட்குறான், ஹீரோயின் ஏன் வரல, ஏதாவது சொன்னாலான்னு சொல்லிட்டு.
ஆல்ரெடி டியூட்டரிங்க்கு டைம் ஆகிடுச்சா என்ன, ஐயோ நான் டைமே பார்க்கலையே, அவள் எதுவும் கால் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவும் லேட் ஆகிட்டு இருக்கு, கால் பண்ணலை, வரலன்னா சொல்ல மாட்டாளா, லேட் ஆச்சுன்னா சொல்ல மாட்டாளா, டியூட்டரிங்க்கு கரெக்டாக வரணும்னு கூட அவளுக்கு தெரியாதா, பொறுப்பு இல்லாமல் இருக்கா அப்படின்னோடனே அவங்க சரி நான் கால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவும் அதெல்லாம் வேண்டாம், இவ்வளோ திமிராத்தானா வட்டா வந்து டியூட்டரிங் வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறானா, அவள் வரப்போ வரட்டும், அதுக்கப்புறம் நான் அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லி கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ அவங்க அப்பா இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காரா. ஸோ அவர் வந்துட்டு என்ன இது எல்லாமே இவ்வளோ சேஞ்ச் ஆகியிருக்கு, இவன் படிக்கிறதுக்கு இப்படி வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் பலமுறை சொன்னனே அவனுக்கு படிப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, நீங்கள் தான் நான் சொல்கிறத நம்பவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஹீரோயினை பார்க்காம இருக்கவும் முடியாது, அவனுக்கு அவளை பிடிச்சிருக்கு போல அப்படிங்கிற மாதிரி அந்த நானியும் யோசிக்காமல் ஹீரோடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. அதை கேட்டு இவர் ஷாக் ஆகிட்டு பிறகு அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், ஆனால் முதல்ல அவன் படித்து கிராஜுவேட் ஆகிறது தான் முக்கியம், அதை அவனுக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நானியும் ஐயோ இவர்கிட்ட போயிட்டு யோசிக்காமல் வளரிட்டோமே அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வந்துக்கிறாங்க. இன்னும் மாயா எழுப்பி விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லி அங்கே ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கான் போல். ஸோ ரொம்ப நேரம் ஆகி அவன் வரவே இல்லையா, இவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. நைட்டு வர வெளியில் தூங்கினா, இப்போ வர ரூம் கதவை மூடி ரொம்ப நேரம் ஆச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு போய் கதவை தட்டுன்னு தட்டிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் திறக்கிறான், பார்த்தா அரைகுறையமாக வெறும் டவலில் வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ நான் குளிக்க போனேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கேட்க, இவன் வந்து அப்படியே எம்பாரஸ் ஆகிட்டு ஓடி வந்து வெக்கப்பட்டுட்டுலாம் இருந்துட்டுருக்க. அதை பார்த்துட்டு இவனும் வந்து பயங்கர குஷியாகிட்டான். அதில் நல்லா டீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, என்ன நீ இப்படி வந்து ஓடி வந்து நின்றுட்டுருக்க, என்னமோ சொல்ல வந்த போல் சொல்லு அப்படின்ன உடனே, இல்லை ஆளை காணுன்ட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ இவனை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப வெக்கப்பட்டு திரும்பிக்கிட்டே இருக்கான், அவன் ரசிச்சுட்டே இருந்துட்டுருக்கான். அதுக்கப்புறம் இவனும் நீ எதுக்காக இவ்வளோ வெக்கப்படுற, இதுக்கு முன்னாடி தான் என்னை பலமுறை இப்படி பார்த்துருக்கே அப்படின்னோடனே, என்ன வளரிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேட்க, அதுக்கு இவனும் நான் வளரலாம் இல்லை, சின்ன வயசுல தான் நம்ம எப்பவும் ஒன்றா தானே பூலில் ஸ்விம் பண்ணுவோம், அதுதான் சொன்னேன்ன உடனே ஓ அதுவா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. அவன் பயங்கரமாக அவளை டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கமாக ஹீரோயினை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நேரில் தேடி வந்துடுறான். அப்போ அங்கே பக்கத்து வீட்டு பொண்ணு போல் அவள் தான் வந்து வரா. இங்கே ஹீரோவை முன்னாடியே வந்து அவளுக்கு தெரியும் போல். அந்த குட்டி பொண்ணு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கையில் ஹீரோவும் எங்கள் வீட்டில் யாரையும் காணும், எங்கே போனாங்க, வீடு ரெஸ்டாரண்ட்டு திறந்து கிடக்கு அப்படின்லாம் கேட்கும்போது, அப்போ அந்த பொண்ணுமே வந்து இவன்கிட்ட விஷயத்த சொல்கிறா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக ஹாஸ்பிட்டலுக்கு அடைச்சி பிடிச்சி ஓடி வந்துட்டுருக்கான். இன்றைக்கி வந்து வந்திருக்காங்க பேஷண்ட்டை பார்க்கணுன்னு உடனே, எந்த பேஷண்ட் பேர் சொல்லுங்கள், இன்றைக்கி மட்டுமே 30 பேர் வந்திருக்காங்கன்னு உடனே அவன் பேர் தெரியாமல் பயங்கரமாக திணறிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் கரெக்டாக அவனுடைய பேரை சொல்லி யாரோ கூப்பிட அவன் திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஹீரோயினோட தம்பி தான் வந்து நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்தோன்னே இவனுக்கு குஷியாகிடுது. டேய் உன்னை தாண்டா பேர் தெரியாமல் தேடிட்டு இருந்தேன், ஆமாம் எங்கடா அவங்க அப்பா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவன் பயங்கரமாக ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். என்னடா அவ்வளோ சீரியஸான விஷயமா, எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அவனுமே சொல்லாமல் ஹீரோயின் கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தா ரூமில் ஹீரோயின் அவங்க அப்பா வந்து இன்னும் கண் விழிக்கலன்னு சொல்லிட்டு பயந்து போய் அழுதுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது, அவங்க வந்து சுகர் வந்து ஒழுங்காகவே மெயின்டைன் பண்ணலை, ஸோ 5 வருஷத்துக்கு மேலே செக்கப்பும் வரவே இல்லை, மெடிக்கேஷன்ஸும் ஒழுங்காக எடுக்கல, டயட் ஒழுங்காக இல்லை, ஸோ எல்லாம் சேர்த்து இப்போ வேலை வச்சிடுச்சு, பிளட்டில் சுகர் லெவல் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, அதனால தான் ஃபெயிண்ட் ஆகி விழுந்துட்டாங்க, இப்படியே ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலை, டயட் இல்லை, மெடிக்கேஷன் இல்லைனா கண்டிப்பாக அவருக்கு பேரலைஸ் ஆகிடும், அப்படி இல்லைனா ஹார்ட் வந்துட்டு ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போயிடும், இனிமேவாது அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து கேர் எடுத்து அவரை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பயந்து போயிருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் அவளை கன்சோல் பண்ணிட்டு இருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத, இனிமேல் நானுமே உனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறேன், இப்பயும் பெருசாக எதுவும் ஆகலை பாரு, ஜஸ்ட் பெயிண்ட் மட்டும் தானே ஆகியிருக்காரு, ஸோ இதுக்கு வந்து முதல்ல அவர் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட்டு பிறகு எல்லாத்தையுமே உன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கமாக மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது, ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் வந்து ஃபேக்காக ஒரு பாப்புலாரிட்டி க்ரியேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மாயாவுடைய மேனேஜர் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கும் போது, முதல்ல மாயாவுடைய ஸ்கேண்டலை கிளியர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்கேண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் அதுக்கப்புறம் தான் ஆர்டிக்கல் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட் முடிஞ்சதும் மாயாவும் டுன்னும் ஒன்றா அவளுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க, ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே என்னவோ இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போட்டிருக்கிறதா. ஸோ இதை வாசிட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. மாயாவும் டுன்னும் இந்த பக்கம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் பற்றிலாம் இவங்களுக்கு தெரியாது. ஸோ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கோவப்பட்டதுக்கெலாம் சாரி கேட்டுகிட்டே இருக்க, அப்போ வந்து இவங்களுடைய அந்த பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது. மாயாவும் நான் இந்த மாதிரி தான் சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்படுவேன், சண்டை போடுவேன், அதுக்காகலாம் கோச்சிட்டு என்னை விட்டு போயிடாத, தயவு செஞ்சு என் கூடவே என்னை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டா. இதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை, நான் இப்போ எடுத்திருக்க கேஸ் வந்து ரொம்ப பெரிய கேஸ், அதனால் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீயும் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க சரின்னு அவளும் ஒத்துக்கிறான். அப்போ அங்கே அந்த மேனேஜருடைய குரல் கேட்ட உடனே மாயா டுன்னை போய் ஒளிஞ்சிக்க சொல்கிறான். சரின்னு அவனும் போயிடுறான். அப்போ அந்த மேனேஜர் அங்கே வந்த உடனே மாயா கிட்ட டுன்னை பற்றி தான் கேட்குறாங்க. டுன்னா அவர் எப்படி இங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கே எல்லா விஷயமும்
தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேண்டல் வந்து அவங்க காட்டுறாங்க. ஸோ அதோட வழியில் டொன்னோடைய கார் இருக்கிறதையும் நான் பார்த்தேன். ஸோ நைட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு தெரியும். நடிக்காதீங்க, ஆர்டிக்கல்லாம் என்னென்னவோ எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாயா அது எதுவும் நிஜம் கிடையாது, எங்களுக்குள்ளே ஒன்றும் நடக்கலை, நாங்கள் வந்துட்டு அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாத்தையும் அந்த மேனேஜர் கேட்டுட்டு அவங்க நம்புறதுக்கு ரெடியா இல்லையா, டக்குன்னு டுன் வந்து ஒளிஞ்சிருக்க இடத்துலேருந்து வெளியில் வந்துடுறான். நான் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேனேஜர்கிட்ட 2 பேருமா சேர்ந்து உண்மையை சொல்லிடுறாங்க இவங்க டேட் பண்ணிட்டு இருக்கிறதா. ஆனால் அந்த மேனேஜரும் இதனால் மாயாவுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறையா அடிப்படும், ஃபேன்ஸ் எல்லாம் குறைஞ்சிடுவாங்க. ஸோ இதை வந்து நாம் எப்படியாவது சரி பண்ணி ஆகணும், நீங்கள் 2 பேரும் எப்படியாவது வந்துட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிமேல் அதிகமாக மீட் பண்ணிக்க கூடாது, இந்த ஸ்கேண்டல் எல்லாம் பொய்ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு மாயாவை பார்த்துட்டு நீ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நான் மீட்டிங்க்கு கூப்பிடுறேன், எல்லாருக்கிட்டையும் போயிட்டு லைட்டாக அழுது வந்து சீன் கிரியேட் பண்ணு, யாரோ என் பேரை கெடுக்க பார்க்குறாங்க அது இதுன்னு சொல்ல, கூடவே துண்ணு தான் தம் பின்னாடி சுற்றுறதாகவும் தான் இன்னும் அவனுக்கு பதில் சொல்லலை அந்த மாதிரி வந்து சொல்லிடு அப்படின்ன உடனே அப்போ துண்ணு எல்லாரும் வந்து கெட்டதாக பார்ப்பாங்க, அவனை பர்வெக்டாக ட்ரீட் பண்ணுவாங்க, அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது, நான் ஏற்றுக்க மாட்டேன்னு மாயா சொல்லிடுறான். அப்போ அந்த மேனேஜருமே இதை நீ ஏற்றுக்கலைன்னா இவன் ஒருத்தனால உன்னோடைய ஃப்யூச்சரே வந்துட்டு அடிபட்டுரும், இந்த இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு இல்லாமல் நீ போயிடுவ அப்படின்னு சொல்லி திட்டாங்க. அப்போ வந்து மாயா விடாபிடியாக வந்துட்டு துண்ணுக்கு கெட்ட பேர் கிடச்சி எனக்கு நல்ல ஃபேம் கிடைக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட அந்த மேனேஜர் யோசிச்சு பாருன்னு கோச்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க. தொண்ணுமே பேசாமல் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாமா அப்படின்னு மாயா கிட்ட கேட்குறான். அவனோட அப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் கண்விழிச்சிடறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கும் தம்பிக்கும் உயிரே வந்த மாதிரி இருந்துட்டுருக்கு. ஸோ அவரும் நான் நல்லா தான் இருக்கேன், எதுக்காக இப்போல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே அங்கே நிற்கக்கூடிய ஹீரோவை பார்த்துட்டு நீ இங்கே என்ன பண்ணுற, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கோவமா. அப்போ ஹீரோவுமே நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், உங்களுக்கு இந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இல்லாததுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க, ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மெடிக்கேஷன்ஸ் கரெக்டாக எடுத்து டயட் ஃபாலோ பண்ணாவே நீங்கள் நல்லா ரெக்கவர் ஆகிடுவீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோயினோட அப்பாவுமே அதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீ என்ன என் ஃபேமிலி மெம்பரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இங்கே ஹீரோக்கு முகமே மாறிட ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவன் ஒன்றும் தப்பாக சொல்லலை, அவன் எல்லாமே கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் தான் உங்கள் உடம்பை பார்த்துக்காம இத்தனை நாள் கெடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி ஹீரோக்காக சப்போர்ட் பண்ணுறா. ஹீரோனோட தம்பியுமே அவர் ஒழுங்காக தான் இருந்துட்டு இருந்தாரு, நீ வந்து டூருக்கு போனல அப்போ தான் அவர் மயங்கி விழுந்ததை நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் இவருக்கு கண்டிஷன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவரை மெடிசன் வாங்க சொன்னாக்க மெடிசன் வந்து சாப்பிட்டா காலி ஆகிடும், காலி ஆகிடுச்சுன்னா திரும்ப அடுத்த பாட்டில் மெடிசனுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு பணத்தை மிச்சம் பண்ணுறேன்னு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிடுது, நாம தான் மாயா விஷயத்தில் ஹெல்ப் வேணும்னு இவளை இழுத்துட்டு போயிட்டோம், அதனால தான் இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்போ ஃபீல் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சாரி எல்லாம் கேட்க நீ எதுக்காக சாரி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோ வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ஹீரோவுமே இல்லை என் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து ஒர்க்குக்காக தானே என் பொண்ணு வந்தா, அதனால எதுவும் தப்பு கிடையாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. இப்போ மாயா கிட்ட அந்த மேனேஜர் சொன்ன மாதிரியே நடந்துக்கோ, நான் தான் உன்னை பர்சியூ பண்ணுறேன், உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைனே சொல்லிடுன்னும் போது அவன் முடியாது, எனக்கு வந்து இந்த கரியர் வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது, உனக்கே தெரியும்ல வருஷத்துக்கு 2 முறை நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறதே பெருசு, அவங்களோட அவ்வளோ பேசவும் முடியாது, எப்போ பாரு வேலை வேலைன்னு என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, சின்ன வயசுலேருந்தே நான் இப்படி தான் இருந்திருக்கேன், எனக்கு வீட்டுக்கு வரணும்னா கூட பிடிக்காது, இந்த லோன்லினஸை பார்த்தாலே எனக்கு பயம், அப்படி இருக்கும் போது இப்போ உன்னை டேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சமாக அது சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்துகிட்ருக்கேன், தயவு செஞ்சு நீ என்னை விட்டு போயிடாத, எனக்கு இந்த கரியர் இல்லைனா நான் வேறு கரியர் பார்த்து போயிட்டே இருப்பேன், ஆனால் நீ இல்லைன்னா நான் என்னால் அடாப்ட் பண்ணிக்கவே முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுடாத, வேலைக்கு போயிடாத, அவங்க சொல்கிறதெல்லாம் நீ கேட்காத அப்படின்லாம் சொல்லிவிட அதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் எங்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்லி இவனுமே அதை ஏற்றுக்கிறான். காலையில் ஹீரோயினும் அங்கே அவள் தம்பி கூட ரூமுக்கு வந்து பார்க்குறா, பார்த்தா அவங்க அப்பாவை காணும், அது மட்டும் இல்லாமல் அவரோட திங்ஸ் எல்லாமும் மிஸ் ஆகுது. ஸோ இவங்க ரொம்ப பதட்டமாகிடுறாங்க. ரிசப்ஷனுக்கு ஓடி வந்துட்டு என்னாச்சு, இங்கே ஏதாவது சீரியஸ் ஆகிடுச்சா, ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும் போது அதெல்லாம் இல்லை, அவர் ரொம்ப நார்மலாக தான் இருக்கார், அவரை வந்து விஐபி வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல விஐபி வார்டு ஐயோ காசு அதிகமாச்சு, எதுக்காக அங்கே ஷிஃப்ட் பண்ணீங்க, யார் கேட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அது ஒருத்தர் வந்து மாற்ற சொன்னார், அதனால தான் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் என்னன்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும் போது தான் ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். அப்போ உடனே நர்ஸுமே இதோ இவர் தான் மாற்ற சொன்னாருன்னு ஹீரோவை காட்டுறாங்க. உடனே ஹீரோயினும் அவள் தம்பியும் பார்த்து ஷாக் ஆகிட்டு எதுக்காக நீ வந்து பெர்மிஷன் இல்லாமல் இதை பண்ண அப்படின்லாம் சொல்லி கேட்கும் போது இல்லை அங்கே இருந்தால் தான் நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பாங்க, அவருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கும்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினோட தம்பியும் ஐசியூ வார்டை விட அது நல்லா இருக்குமா, டாக்டர்ஸ் நல்லா பார்த்துப்பாங்களான்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் அப்படின்னு ஹீரோவும் சொல்கிறான். ஹீரோயினும் அங்கே ஒரு ரூம் வாடகை எவ்வளோன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி பதட்டப்பட ஹீரோவும் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதுன்னு சொல்லிடுறான். துணையும் பற்றி திரும்ப ஆர்டிக்கல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா கொஷின் கேட்டுட்டு இருக்கும் போது நான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் வந்து ஒர்க்குக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணு, கேஸில் நீ கொஞ்சம் கூட விலகி போயிடக்கூடாது, கேஸுக்கு தான் முக்கியத்துவம் தரணும், அதுக்கப்புறம் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னோட லவ் லைஃப் எல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிடுறாரு. அது எனக்கு தெரியும்
தெரியும் அப்படின்ற மாதிரி டொன்னுமே வந்து அவர்கிட்ட பொலைட்டாக தான் பேசிகிட்டு இருக்கான். புரியுதுப்பான்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த நானியுமே ஹீரோ வீட்டில் இல்லை, யாராவது கண்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டொன்னு உடனே எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்களுமே இல்லை, ஹீரோனோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, அதனால தான் ஹீரோ கூட போயிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து அவன் வாட்டுக்கு அவங்க அப்பாவுக்கு சைனீஸ் மெடிசன்ஸ் எல்லாம் ஹர்ப்ஸை போட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் இந்த அளவுக்கு மாறுவான் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டொன்னும் நானி சொல்கிறதெல்லாம் கேட்டு சொல்லிட்டு இருக்கும் போது நானும் அவன் மாறுவான்னு நினச்சிருந்தான், ஆனால் ஹீரோயின் வந்து இந்த அளவுக்கு அவனை மாற்றிருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ஹீரோவை நினச்சி இவங்க 2 பேரும் ரொம்ப ஜென்யூனாக வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அப்பா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த இடத்துல கோவப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ படிக்க வேண்டிய சமயத்தில் இவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் வரப்போகுது, ஆனால் ஹீரோயின் இங்கே பாடம் நடத்துறதுக்கு வரலை. அவளுக்கு கால் பண்ணிவிட்டு அவகிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி எக்ஸாமுக்காக இவள் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடிய டயத்தெல்லாம் எப்படியாவது காம்பன்சேட் பண்ணணும், ஏன் பையனை கிராஜுவேட் ஆக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஸோ என்னோட 2 பையனுமே பர்சனல் லைஃப்பில் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கானே தவிர கரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அப்படி தானே அப்படின்னு சொல்லி அவர் அங்கே கோவமாக கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாரு. என் அப்பா கண் விழிக்கும் போது விஐபி வார்டில் இருக்காரா, அவருக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த ரூமே, எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரா வேகன்ஸாவாக இருக்கிறது மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் அங்கே ஹீரோவும் இவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்காக ஹெர்மல் மெடிசன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு அவரை குடிக்க சொல்லி கொடுக்குறான். அப்போ வந்து அவருமே இதெல்லாம் குடிக்கலாமா வேணாமான்னு ஒத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் ரொம்ப நேரம் ஆச்சு இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, கரெக்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் குடிங்கன்னொடனே அவர் குடிச்சிட்டு இது என்ன கஞ்சாவி நானாக குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் மெடிசன் தானே குடிங்க, உங்களுக்கு தான் சரியாகும், இத்தனை நாள் நீங்கள் வந்து மெடிசன் அவாய்ட் பண்ணனால தான் இப்படிலாம் ஆச்சுன்னொடனே அவரும் சரின்னு குடிச்சிடுறாரு. அதை அவருக்கு முழுங்கவே முடியல, ரொம்ப சிரமப்பட்டு முழுங்குறாரு. அப்போ ஹீரோவுமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்க அவர் அதை முழுங்கி முடிச்ச உடனே அடுத்தது ஹீரோவை பார்த்துட்டு நீ என்ன என்னை கொல்றதுக்காக விஷம் எதுவும் கொண்டு வந்திருக்கியா, என்ன கருமம் இது இவ்வளோ கசப்பு கசக்குது அப்படின்னு உடனே மெடிசன்ஸ் அப்படி தான் இருக்கும், கொஞ்ச நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த ரூமு பிடிக்கல, யாரை கேட்டு இந்த ரூமில் என்ன எல்லாரும் மாற்றினீங்க, எனக்கு என் பழைய ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ ஹீரோவும் பதில் சொல்ல ஆரம்பிக்க ஹீரோயின் அவனை வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கள் அப்பா எவ்வளோ டென்ஷன் ஆகுறாருன்னு பார்த்தியா, நீ எதுக்காக தேவையில்லாமல் இந்த அதிக பிரசங்க வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, யாரை கேட்டு நீ அவருக்கு ரூம் ஷிஃப்ட் பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாயிட்டு கத்திட்டு இருக்கா. இதோட இந்த பார்ட் முடியுது.